வணக்கம் மக்களே. நீங்க இப்ப இருக்கிறது சுஜா சந்திரனின் ஆடியோ நாவல் உலகத்துல. நான் உங்க ஆர்ஜே தியா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாவலுடைய பெயர் தினம் தினம். சர்வாதிகார கணவன் சத்யா, குடும்பத்துக்காகவே சகிச்சு வாழக்கூடிய மனைவி அஞ்சலி. அதீதமான சகிப்பு சலிக்க வைக்குமே. அவள் கொண்ட கனவுகள் கனவாகி போனதுவோ அல்லது நினைவாகவே மாறியதோ? பல இல்லத்தரசிகளின் குக்குரலாக வந்திருக்கிறாள் அஞ்சலி. தினம் தினம் பெண்கள் கடக்கும் குடும்பம் இது. 5 அத்தியாயங்களாக தினமும் இரவு 7 மணிக்கு கேட்க தவறாதீர்கள் மக்களே. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹைப் பட்டனையும் மறக்காம தட்டிடுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஹைப்புமே எங்களுக்கு எப்பவுமே என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். ஒவ்வொரு ஹைப்பும் 7 லாக் பிளஸ் தாண்டும் போது அடுத்த கதை ரொம்ப சீக்கிரமா வந்துடும். ஸோ மறக்காம ஹைப் பண்ணிருங்க மக்களே. வாங்க கதைக்குள்ள போலாமா? தினம் தினம் அத்தியாயம் 1. மாளிகை வீட்டு விஸ்தார வெல்வெட் படுக்கையில் நைட்டியில் ஒரு பெண் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். மேடம், காஃபி என்று பணிப்பெண் வந்து தேநீர் கோப்பையை நீட்டவும், அதில் வச்சுட்டு போ. சரிங்க மேடம். போகும்போது ஏசியை ஆஃப் பண்ணிட்டு ஃபேனை போட்டு விட்டுட்டு போ. காலையில் டிஃபனுக்கு பூரியும் கிழங்கும் செஞ்சிரு என்றபடி கண்களை மூடிக்கொண்டே அப்பெண் பணியாளருக்கு கட்டளை போட்டு கொண்டிருக்க, சுளிர் என்கின்ற அடி அவள் கையில் விழவும் பதறிப்போய் எழும்பினாள் அஞ்சலி. அஞ்சலி வயது 35. கோலி குண்டு கண்ணு, கோவப்பழ உதடு, பளிங்கு போல கண்ணும், இஞ்சி இடுப்பு, அம்சமான தோற்றமின்று ஆஹா ஓஹோ பட்டமெல்லாம் கிடையாது. சராசரியாக 2 பிள்ளை பெற்றவள் எப்படி இருப்பாளோ அப்படி ஒரு உடலமைப்பு, அவ்வளவே. இதுதான் நம் நாயகி. கண்ணை திறந்த அஞ்சலி சலிப்பாக தன் அறையை பார்த்தாள். புருஷன் கலட்டி போட்டுவிட்டு போன லுங்கி, மகன் மகள் தூக்கி வீசிய போர்வை, அங்கேயும் இங்கேயுமாக கிடந்த நோட்டு புக்குகள். தான் இருப்பது அதே நரகத்தில்தான் என்பதை நடுமண்டையில் நச்சென்று அடித்து புரிய வைக்க பல்லை கடித்தாள். சை, இன்னைக்கும் கனவா? எப்பத்தான் இதெல்லாம் நிஜமா நடக்கும்? மாட மாளிகை வெல்வெட் படுக்க கூட வேண்டாம் தெய்வமே. அட்லீஸ்ட் ஒரு பெட் காஃபியாவது ஆஃபர் பண்ணலால நீ. பெண்கள் மேல உனக்கு அப்படி என்னதான் கோவம்னு காலங்காலமா எங்களை இப்படி ஒரு காஃபிக்கு கூட அலைய விடுற? நானே எலும்பி போய் காஃபியை போட்டு எல்லா தீவெட்டு தலைங்களுக்கும் ஆவி பறக்க காஃபியை கொடுத்து அதுக்கு குடிச்சு முடிச்சு டம்ளரை நீட்டுற வரைக்கும் நின்று அதை வாங்கிட்டு வந்து பார்த்தா என் காஃபி ஆறி 4 முளை ஆட அது மேலே சூடு பண்ண மாய்ச்சப்பட்டு அது வாயில ஊற்றி, என்ன வாழ்க்கடா சாமி என்று சலித்து கொண்டே எழும்பி கொண்டையை போட்டுவிட்டு சிதறி கிடந்த ஆடையை சரி செய்துவிட்டு வெளியே வந்தாள் அஞ்சலி. பெண்ணாய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா. மயிறு, ஒரு நாள் குடும்ப பெண்ணா இருந்து பாருடா டேஷ் பையலே, நாக்கு தள்ளிரும் என்று எப்போதும் போல புலம்பியபடியே நின்றாள் நம் நாயகி. 10க்கு 10 அறை, 3 கொண்ட நடுத்தர வீடு. படுக்கையில் பழைய நைட்டியில் தாலியில் 2 ஊக்கு குத்தி போட்ட கேஷுவல் குடும்ப இஸ்திரி பெட்டி. தன் எதிரே நின்ற 15 வயது மகனை எரிச்சலாகவே கொட்டாவி விட்டபடியே பார்த்து கொண்டிருந்தாள் அஞ்சலி. எம்மோ, மணி 6 போச்சுமா? அதுக்கு என்னடா, உன் வீட்டுக்காரு வாக்கிங் போயிட்டு வர்ற நேரமா? அவள் முகத்தில் கலவரம் புகுந்து விட்டது. ஐயோ ஆமால, அந்த ஆளு வந்தா தைய தக்கன்னு குதிப்பானே என்றபடி அஞ்சலியோ முகத்தை கழுவியும் கழுவாதும் எழும்பி வெளியே ஓட, ஹாலில் இருந்த மாமியார் மரகத மங்களமோ, வீடு விளங்கிரும், இப்ப எழும்பி எப்ப அவனுக்கு சாப்பாடெல்லாம் கட்டி கொடுப்ப? வயசானவளுக்கு ஒரு கப்பு காஃபி நேரத்தோட எழும்பி போட்டு கொடுக்கணுங்கிற விவஸ்தை இல்ல. மணியை பாரு, 6 ஆகுது. மரகத மங்களம் குற்றம் சாட்டும் வேலையை செவ்வனவே ரிப்பன் வெட்டி ஆரம்பித்து வைக்கவும், 6 தானடா ஆகுது, என்னவோ சாயங்காலம் 6 மணிக்கு எழும்பின மாதிரி கிளவி முகத்தை சுருக்குது. கிளவி பார்வையே சரியில்லையடா. இன்னைக்கு என்னெல்லாம் பஞ்சாயத்தெல்லாம் நடக்க போகுதோ தெரியலையே. யம்மா, நீ பெரிய ஆளுமா, அதெல்லாம் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிடுவ பாரு என்ற மகனை முறைத்து பார்த்தவள், இப்படியே உசுப்பேத்தி விட்டு தாண்டா ரணகலமா ஆகி கிடக்க. எல்லாம் ஒரு பொது சேவைதான் என்று டீனேஜ் பருவமுள்ளே நுழையும் தன் மகன் தலையை தடவி விட்ட அஞ்சலியோ, சீக்கிரமா போய் குளிடா, இல்லைனா உங்க ஐயா வந்து ஆடுவான் என்ற அஞ்சலி மகன் விஷ்ணு குளியலறையின் உள்ளே புகுந்து கொண்டான். எவளுக்கோ எல்லாமோ சாவு வருது, இதுக்கு வரமாட்டேங்குதே. ஆளும் முகரையும் பாரு, கடலம் அவளை முக்கி போட்ட பஜ்ஜி மாதிரி இருந்துக்கிட்டு பண்றதெல்லாம் சகுனி வேலை. காஃபி இன்னும் வரல என்று மரகதம் பேர் மீண்டும் கனைக்கவும், ஒரு நாள் போட்டு குடிச்சா ஆத்தாளுக்கும் மகனுக்கும் எடுத்துருமே, எல்லாத்துக்கும் நானே வரணும். சை, என்ன இளவு வாழ்க்கடா இதெல்லாம் என்று அஞ்சலியோ முணங்கிக் கொண்டே கிச்சனின் உள்ளே போனாள். இரவு சமையல் முடித்து போட்ட பாத்திரம் சிங்க் நிறைய குவிந்து கிடக்க, அடுப்பில் பாலை வைத்துவிட்டு வேக வேகமாக அதையும் துளக்க தொடங்கினாள். ஆஹா ஓஹோ என வர்ணிக்க எந்த குடும்ப இஸ்திரியிடமும் எதுவும் இல்லாது கடமை அமுக்கி போட்டு விடும். அப்படியே வர்ணிக்க எதுவும் தேராத ஒருத்திதான் இவளும். வாடா, இப்பதான் உன் பொண்டாட்டி முழிச்சு கொட்டாவியை விட்டுட்டு கிச்சன் உள்ள போறா, நீ இன்னைக்கு வேலைக்கு போய் கிழிச்ச மாதிரிதான் என்ற மாமியார் சத்தத்தில் பாத்திரத்தை விலக்கி கொண்டிருந்த அஞ்சலிக்கோ கை சற்று நடுங்கியது.
வெளியே எட்டி பார்க்க திடகாத்திரமான உடலோடு வாக்கிங் முடித்துவிட்டு டி-ஷர்ட்டை கலட்டி கொண்டே உள்ளே வந்தான் அவள் கணவன் சத்யநாதன். சத்யா 40 வயது. இருவருக்கும் திருமணம் முடிந்து 16 வருடங்கள் முடிந்துவிட்டது. 15 வயதில் ஒரு மகன், 7 வயதில் யாழி என்கின்ற மகள். சத்யா சூப்பர் மார்க்கெட் முதலாளி, போதுமான வருமானம். அவன் மனைவி அஞ்சலியோ அருகே உள்ள பிரைவேட் ஸ்கூலில் ஆசிரியை. நடுத்தர குடும்பம், பஞ்சாயத்துக்கு பஞ்சமே இருக்காது. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எல்லாம் தனியாக இடம் தேட வேண்டாம், இங்கேயே தினசா காட்சிகள் கிடைக்கும். ஷூவை கலட்டி அழுக்கு சாக்ஸை அவள் அருகே வீசிய சத்யாவோ, ராத்திரி 10 மணி வரைக்கும் போனை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது, அப்ப இப்படித்தான் லேட்டா எழும்ப வைக்கும். அவளுக்கு என்ன, மாடா உழைச்சு போட நான் இருக்கேன்ல, என் காசுல நல்லா தின்னுட்டு ஊதி போய் கிடக்கா, புருஷனோட கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சா தானே என்று டி-ஷர்ட்டை கலட்டி அவள் பக்கத்தில் வீசிவிட்டு சேரில் போய் அமர்ந்த சத்யாவிற்கு ஆவி பறக்க காஃபி வந்தது. ஆனால் அஞ்சலியின் மனமோ, அப்படியே பொரட்டை கொள்ளையில போட்டு கொத்து பரோட்டா போட்டு வேண்டாம் மைதா மாவு மண்டையா, அந்த ஷாக்ஸ் அழுக்கு துணியில போட்டா ஆகாதாமா, இவர் பரப்பி போடுறதை எடுக்கவே 1/2 நாள் ஆகும். மைராண்டி என்னவோ இந்திய ஜனாதிபதி போல பேசுவான். சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கானாமா, அது வைக்கிறதுக்கு என் வீட்டில் போட்ட நகையை அடகு வச்சு கொடுத்தேன்ல, என்னவோ இவங்க சொத்துலேயே சொந்த காசுல வந்தது போல ஆத்தாளுக்கும் மகனுக்கும் பவுச பாரு என்று முடிந்தவரை கெட்ட வார்த்தையை தவிர்த்து திட்டிவிட்டு அவனையே குறுகுருவென பார்த்து கொண்டே நின்றாள் அஞ்சலி. எதுக்கு லேட் ஆயிலும்னா அஞ்சு? இல்லைங்க, ராத்திரி கொஞ்சம் கால்வலி, நேற்று ப்ராக்டிக்கல் சப்ஸ்டியூட் போட்டுட்டாங்களா, அதான் நின்னே வேலை செஞ்சேன், அதில் கால்வலி, ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லைங்க, விடிய காலை தான் தூங்கினேன், அப்படியே கொஞ்சம் கண்ணாசந்துட்டேன் போல. உண்மையை உள்ளபடியே கூறினாள். அவன் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஓ அப்படியா என்று ஆறுதலாக ஒரு வார்த்தை வந்தால் கூட போதுமே, கால் வலி பறந்து போய்விடும். ஆனால் வந்ததோ, ஆமா, கொடுக்குற 10,000 சம்பளத்துக்கு டெய்லி ஒரு சேலையை கட்டி மினுக்கிக்கிட்டு போகலைன்னா ஆகாது பாரு, வேலையை விடுன்னு சொன்னாலும் உன் பொண்டாட்டி விடமாட்டேங்கிறா என்று அங்கிருந்தே மங்களம் குரல் கொடுக்கவும் இவளுக்கோ தொண்டை வரை பொங்கிக் கொண்டு வந்தது. கணவனின் முகத்தை பார்க்க அவனோ, நாம சொன்னா மேடம் கேட்பாங்களாமா, பெண்ணியும் பேசுவாங்க, நமக்கு என்ன வந்துச்சு என்று ஒத்து ஊதிய கணவன் மண்டையிலேயே 4 கொட்டு நச்சு நச்சென்று வைக்க ஆசையோ ஆசை. ஊமையாகி போனால்தான் உலகில் பெண்ணுக்கு கௌரவம். எவன்கிட்டையும் வாழ வக்கில்லாதவ, வேசி, விவாகரத்தானவ, திமிரெடுத்த நாய் அது என்று பல லட்ச பட்டங்கள் வாங்க பயந்து இந்த 2 ஜந்துக்களை போட்டு மேய்த்து கொண்டிருக்கிறாள், அவ்வளவுதான். கல்யாணம் முடிந்த புதிதில் வேலையே செய்யாம உட்கார்ந்து சாப்பிடுற என்று குத்தி காட்டியது. இந்த பேச்சை கேட்க முடியாமல் வேலைக்கு போக ஆரம்பித்தால் அதிலேயும் வந்து மட்டம் தட்டும் புருஷனும் மாமியாரும் இதுகளுக்கு பதில் சொல்ல 4 நேரம் எக்ஸ்ட்ரா சாப்பிடணும் என்று முடிந்தவரை பல்லை கடித்து கொள்வாள். அவங்க ஏகம் படிச்சவங்கல்லம்மா, அந்த திமிர் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும்ல, நாமெல்லாம் சொன்னா எங்க கேட்க போறா, அவ இஷ்டத்துக்கு தான் ஆடுவா என்று சத்யனை வெறுப்பாகவே பார்த்தாள். 2 கொலை பண்ணிக்கலாம் என்று அரசாங்கம் ஆஃபர் பண்ணினால் முதல் கொலை மாமியார் துடிக்க துடிக்க கருணையே இல்லாமல் போட்டு தள்ளிவிடலாம். 2வது புருஷன் சத்தம் இல்லாமல் போட்டுவிடணும். அவனுக்கு வலிச்சா இவளுக்கும் லைட்டா வலிக்கும். கொஞ்சோண்டு லவ் இருக்கு, சோ சைலண்ட் மர்டர் தான். அவ்வளவு விரக்தி வந்தது. என்ன சமையல் செஞ்சிருக்க அஞ்சு? காலையில இட்லி, மதியத்துக்கு சாம்பார் வச்சிட்டேன். காலையில வச்ச அதே சாம்பார் தானே மதியத்துக்கும் ஊத்த போற? எனக்கு இட்லி வேண்டாம், பூரி போட்டு கொடு. எனக்கு பூரி நெஞ்ச கறிக்குண்டா, 2 இட்லியை ஊத்த சொல்லு. சத்யா மங்களம் இருவருமே மெனுவை அனுப்பவும், அம்மா சொன்னது கேட்டுச்சா? மாவிற்கு 2 இட்லி ஊத்திக்கோங்க அத்தை. அவ்வளவுதான். கதற கதற 2 அவளை புரட்டி விட்டதுக. அம்மாவை பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை அஞ்சு. அஞ்சுன்னு நெஞ்சிலேயே ஏறி மிதிப்பான் பேப்பையன். நீ பாருடா தடியா, என்னை ஏன்டா போட்டு சாவடிக்கிற? என்ன? குடிச்ச காஃபி கப்பை தரலைன்னு சொன்னங்க. இந்தா என்று சத்யா குடித்து முடித்த காஃபி கப்பை அவள் கையில் திணித்துவிட்டு குளிக்க உள்ளே போகவும், டவலிடு. சீப்பு எங்க? என் பர்ஸ் எங்க வச்ச? ஷூ எங்க? கடை சாவி எங்க? காணலையே. பைக் சாவி இங்க தானே வச்சேன், எங்க போட்ட நீ? உன் மகன் கிளம்பிட்டானா? ஒழுங்கா படிக்க சொல்லு. இந்த வாட்டி மார்க் குறைஞ்சான் அவ்வளோதான், அவனை ஒன்றும் சொல்ல மாட்டேன், உன்னை தொலைச்சிருவேன், ஜாக்கிரதை. டீச்சர் மகன் மக்குங்கிறது உண்மைதான் போல, கணக்கில் ஜஸ்ட் பாஸ் தான் ஆகிட்டு இருக்கான். கொஞ்சம் அவனை கவனிக்கணும்னு உனக்கு கூட விவசாய இல்லையா? எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனில் என்னதான் இருக்கோ அதையே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது, இல்லை வாயை பொழந்து சீரியல் பார்க்க வேண்டியது. டீச்சர் மாதிரியா நடந்துக்கிற நீ என்று திட்டிவிட்டு அவள் வக்கனையாக செய்து வைத்த சாப்பாட்டு கூடையையும் எடுத்துக்கொண்டவன், இன்னைக்காவது சீக்கிரமா வேலைக்கு போய் சேரு, டெய்லி லேட்டா போய் அவமானப்பட்டு நிக்காத. உன் பிரின்சிபல் வேற பாக்குற நேரமெல்லாம் ஏன் சார் உங்க பொண்டாட்டி மட்டும் லேட்டாவே வராங்கன்னு நக்கலா சிரிக்கிறான். நானடா லேட்டா போறேன், மனசாட்சியை பானிபூரிக்கு வித்த கூட்டம் போல. என்ன சொன்ன? உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு குளிக்க போகவே 9 மணி ஆகுது. அதுக்கு பிறகு கிளம்பி பஸ் பிடிச்சி ஸ்கூல் போய் சேர்றதுக்கு நேரம் ஆகுதுங்க. ஓ, அப்ப என்னாலதான் லேட்டா போறேன்னு சொல்றியா நீ
என்று வாசல் வரை போனவன் திரும்பி அடுத்த யுத்தத்திற்கு தயாராகவும், இல்ல எனக்கு நேரத்தை சரியா பயன்படுத்திக்க தெரியலேன்னு என்ன நானே சொல்லிக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க சார். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கே இந்த வாய் பேசுறியே, நீ எல்லாம் லட்ச ரூபாய் சம்பாதிச்சா அப்பப்பா உன்னையெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது போ என்று மங்களம் பேர் கவுண்டர் கொடுக்கவும், நான் என் புருஷன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அத்தை, நீங்க எதுக்கு தேவையில்லாம எங்க 2 பேருக்கு இடையில மூக்க நுழைக்கிறீங்க? என்னடி அம்மா கிட்ட குரல் உசருதே என்று வண்டி வரை போனவனின் சத்தம் இங்கே வரவும், அம்மாதான் முக்கியம்னா உனக்கு எதுக்குடா பொண்டாட்டி புள்ள என்று முணங்கிக் கொண்டே உள்ளே போய்விட்டாள் அஞ்சலி. பிடித்து வாழும் கூட்டத்தை விட சலித்து கொண்டே வாழும் கூட்டம்தான் இங்கே அதிகம். அஞ்சலி அறக்க பறக்க ஸ்கூலுக்கு கிளம்பி வரவும், அம்மாடி காயத்ரி, அங்க அத்தனை வேலையும் இழுத்து போட்டு செய்யாதன, மருமகனை நைசா பேசி சமாளிச்சிரு, வேலை செஞ்சு பழகிட்டினா நீயேதான் அதுகளுக்கு வடிச்சு கொட்டணும் என்றபடி மங்களமோ போன் வழியாகவே மகளுக்கு மாமியார் உபதேசம் செய்ய, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கு பாயாசத்தை ஊத்தரம் கிளவி என்று எரிச்சலாக மங்களத்தை பார்த்து முறைத்து கொண்டே பஸ்ஸில் ஏறி அமர்ந்து ஓடி உழைத்த உடல் ஓய்வுக்கு கெஞ்ச வாயை பிளந்து தூங்க ஆரம்பித்து விட்டாள் அஞ்சலி. காதல், நேசம், அன்பு, பிரேமம் என்று கவிதைக்காக கதைக்காக 1000 சொன்னாலும் நிதர்சனம் ஒன்றே. கட்டின தாலிக்காக வாழ்ந்து தொலைப்போம் என்று சகித்து வாழும் ஆண் பெண் கூட்டமே இங்கு அதிகம். தினம் தினம் திருமண வாழ்க்கையின் சவால்களோடு வலம் வரும் ஒருத்தி உங்களில் ஒருத்தியாக கும்ம வருவாள். அத்தியாயம் 2. பரவாயில்லையே, இன்னைக்கு 5 நிமிஷம் முன்கூட்டியே வந்துட்டேன் போல இருக்கு. தனக்கு தானே தட்டி கொடுத்தபடியே அஞ்சலி பஸ்ஸை விட்டு இறங்கி தன் லஞ்ச் பேக்கை தூக்கி கொண்டு பள்ளி நோக்கி வரவும் புது கார் ஒன்று அவள் பக்கத்தில் வந்து நின்றது. யார்டா இது? கோவில்ல இருந்து அப்படியே தூக்கிட்டு வந்திருக்காங்க போல, மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு பக்தி பலமா இருக்கு என்று எப்போதும் போல அவள் பராக்கு பார்த்து கொண்டே நிற்கவும், அதிலிருந்து அவளோடு வேலை செய்யும் மோனிகா இறங்கி வர, ஓ இந்த சிலிப்பியா? 35 வயதிலேயே அஞ்சலியோ முட்டி வலிக்குதே, உட்கார்ந்தா எழும்ப முடியலையே, தலையில பாதி முடி வெள்ளை முடி, ரொம்ப நேரம் நடந்தா கால் வலிக்குது, ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்தா இடுப்பு வலிக்குது, சுகர் பிரஷர் நம்ம அங்காளி பங்காளி கூடவே தான் இருக்கு, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை உடம்பெல்லாம் இருக்கு என்று தினம் தினம் புலம்ப அதே வயது பெண் தான் மோனிகா. ஆனால் ட்ரெஸ்ஸிற்கு மேட்சாக ஹேண்ட்பேக் என்ன, காலில் செருப்பென்ன, தலையில் கிளிப் என்ன, தினமும் அவளை வேடிக்கை பார்ப்பதே இவளுக்கு ஒரு நேர போக்குதான் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆரம்பத்திலெல்லாம் அஞ்சலிக்கும் நிறைய ஆசைகள் கனவுகள் உண்டு. என் புருஷன் இப்படி இருக்கணும், நான் என் புருஷன் கிட்ட இப்படிலாம் இருக்கணும், எனக்கு அவரு நிறைய செய்யணும், நானும் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு செய்யணும் என்ற பல ஆசைகள் எல்லாம் காலங்கள் ஆக ஆக குறுகி போனது. சண்டையெல்லாம் இன்னைக்கு இருந்தாலே போதும் சாமி, 2 பேருக்கும் இடையில வார்த்தை தர்க்கம் வராம தூங்கினாலே போதும். என்கிட்ட காரணமே இல்லாம சண்டை போடாம இருந்தாலே நிம்மதியா தூங்கவாவது செய்வேன். அவருக்கு என்ன, பிசினஸ்ல உள்ள பிரச்சனை எல்லாத்துக்குமே என்ன செய்து திட்டுறாரு. ராத்திரி முழுக்க அதை நினைச்சு தூங்காம கிடக்கிறது நான் தானே. கணவன் நண்பை கொட்டி கொடுக்க வேண்டும் என்ற ஆசையெல்லாம் திருமணம் முடிந்த 90 நாட்களில் முடிந்தே போனது. இப்போதெல்லாம் அவன் சும்மா ஒரு முக்கில் உட்கார்ந்திருந்தாலே போதுமடா சாமி என்கின்ற நிலைமைக்கு தள்ளிவிட்டான். இதுதான் ரியாலிட்டி என புரிந்து வாழ பழகி கொண்ட ஞான பெண்ணில் அவளும் ஒருத்தி. குட் மார்னிங் அஞ்சலி, என்ன கண்டுக்காம போறீங்க? ஓ நீங்களா மோனி, நான் வேற யாரோன்னு நினைச்சேன். கார் புதுசா? நேத்து தான் டெலிவரி எடுத்துட்டு வந்தோம். ஓ அழகா இருக்கு, தேங்க்ஸ். என் வீட்டுக்காரரு பஸ்ல போகாத, கை கால் வலிக்குதுன்னு சொல்றல, ஒரு கார் வாங்கிக்கலான்னு சொன்னாரா, அதான் இஎம்ஐ போட்டு கார் வாங்கிட்டோம். பஸ்ல இடிச்சு பிடிச்சு கஷ்டப்பட்டு வர வேண்டாம் பாருங்க என்று அவள் குன்னட்டவும், ஆமாமா என்று விட்டு அஞ்சலி நடக்க ஆரம்பிக்க, நீங்க வேலைக்கு சேர்ந்து இத்தனை நாள் ஆகுது, சத்யா சார் ஒரு நாள் கூட உங்களை பைக்ல கூட கொண்டு வந்து விட்டுட்டு போக மாட்டேங்கிறாரே. சூப்பர் மார்க்கெட் தான் வச்சிருக்காரு அவரு, கவர்மெண்ட் ஆபீஸ் கொண்டு வேலைக்கு போகலையே. அழகா உங்களை கொண்டு வந்து விட்டுட்டு பக்கத்து தெருவுல இருக்கிற கடைக்கு போகலாம் தானே. இவளுக்கு வேற வேலையே இல்ல, அடுத்தவன் வீட்டை குறை சொல்றது மட்டும்தான் வேலையை வச்சிருப்பா. உனக்கு கார் இருந்தா அதை தூக்கி இடுப்புல சொருகிக்கடி, ஏன் என் வயிற்றுச்சல கொட்டிக்கிற என்று அஞ்சலி மனதில் புலம்பிக் கொண்டவள், என்னை விட்டுட்டு போறேன்னு தான் அவர் சொல்லுவார் மோனி, நான் தான் எதுக்கு போட்டு வீண் சிரமம்னு சொல்லிடுவேன். இதுல என்ன வீண் சிரமம் இருக்கு அஞ்சலி? என் வீட்டுக்காரரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாரு, ஆனா பாத்தீங்க தானே கரெக்டா என்னை கொண்டு வந்து விட்டுட்டு தான் போவாரு. உனக்கு வாச்சிருக்கு, கருமோ எனக்கு வாய்க்கல என்று அஞ்சலிக்கு வாய் வரை வந்தாலும் கூட எச்சில் விழுங்கி வார்த்தையை விழுங்கி கொண்டவள், பாவம் 1000 வேலை இருக்கிற மனுஷன் அவரு, என்னையும் விட்டுட்டு போங்கன்னு சொன்னா எனக்காகவே வருவார் தான், ஆனா பாவம் இல்ல, கிளாஸ்க்கு நேரமாச்சே நான் போறேன் என்று நடையை கட்டிவிட்டாள். இப்படி புருஷனுக்கு முட்டு கொடுத்தே என் வாழ்க்கை போயிரும் போலையே என்று சலித்து கொண்டே ஸ்டாஃப் ரூம் வந்து தன் மேஜையில் உட்கார்ந்தாள் அஞ்சலி. ஹாய்டி, என்ன அதிசயமா சீக்கிரமா வந்துட்ட என்று அவளின் தோளில் லதா சீண்டவும், நீ வேற ஆரம்பிக்காதடி. என்னடி மோனிகா ஒரே அலப்பற போல இருக்கு, நேத்துல இருந்து ஒரே கார் புராணம் தான்.
அப்பா, காது கொடுத்து கேட்க முடியல போ. என்னவோ உலகத்திலேயே இவன் மட்டும்தான் கார் வாங்கின மாதிரி அவ்வளோ ஃபிலிம் காட்டினா. காலையிலேயே உன்னையும் காய்ச்சி எடுத்துட்டா போல இருக்கு. ஆமாடி, என்னவோ அவ புருஷன் மட்டும்தான் பாசமா இருக்கானா, நம்ம புருஷன் எல்லாம் சும்மா இனிஷியல் பிரச்சனைக்கு தான் வச்சிருக்கோங்கிற மாதிரியே பேசிட்டு போறாடி. வாய் விட்டு சத்தமாக சிரித்து விட்டாள் லதா. அவ சொல்றதுலயும் நியாயம் தானே இருக்கு. சொன்னாலும் சொல்லலைனாலும் பிள்ளைகளுக்கு இனிஷியல் பிரச்சனைக்கு தானே நம்ம புருஷமார வச்சிருக்கோம் என்று சொன்ன அஞ்சலியின் தோளிலேயே அடித்த லதாவோ, ஏய் கத்தி பேசாதடி, போடி, ஒரே கடுப்பு குந்தலா இருக்கு. காலையிலேயே அந்த வல்லரைக்கு மாமியாரு, மினி அரைக்கன் புருஷன், இந்த 2 பேர்கிட்டையும் திட்டு வாங்காம என்னைக்கு வரணும், அன்னைக்கு தாண்டி எனக்கு நல்ல நாள். இந்த கல்யாணத்தை கண்டுபிடிச்சவன் எவனா இருக்கும் லதா? நானும் அவனை தாண்டி தேடிக்கிட்டு இருக்கேன். உனக்காவது பரவாயில்ல, அண்ணன் திட்டி திட்டி பழக்கமாகி போச்சு. ஆனா என் புருஷன் எப்ப திட்டுவான், எப்ப கொஞ்சமானே தெரிய மாட்டேங்குதுரி. அண்ணி என்றமோ அம்பி மாதிரி இப்படி மாறி மாறி பிச்சு பெடல் எடுக்கிறான். அப்படி இருக்கிறவனை கூட கன்சிடர் பண்ணலாதா. ஆனா பாரு, என் புருஷன் அந்த ஜிஞ்சர் மூஞ்சி இருக்கானே, வெறுவா கட்ட பையன், ஒன்னுத்துக்கும் ஆக மாட்டான். எப்ப பார்த்தாலும் முகத்துல சுடுதண்ணியை கோரி ஊத்துறவன் மாதிரியே நிப்பான். அதுவே அவன் அம்மாக்காரி கிட்ட பேச சொல்லு, அப்படியே இழிச்சிழிச்சு பேசுவான். அதுவும் அவனோட தங்கச்சி கிட்ட பேசும்போது வாயெல்லாம் பல்லா இருக்கும். என்னமோ அவங்கெல்லாம் தாயோட வயிற்றுல இருந்து பிறந்த மாதிரியும் நம்மளை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி குப்பத்தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரியே முகத்தை வச்சுக்குவான் பாரு, மூஞ்சியும் மொகரையும். ஏய் என்னடி மட்டு மரியாதையே இல்லாம பேசுற? உன்கிட்ட மட்டும்தாண்டி இப்படிலாம் மனசு விட்டு பேச முடியுது. வீட்டுக்கு போனேன்னு வெயி, மனசுக்குள்ளேயே கவுண்டர் கொடுத்துக்கிட்டே வெந்து சுண்ணாம்பாகி போறேன் போ. எனக்கும் தான். இந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை கிடைக்கும்னு ஒரு மனசு ஏங்குதுடி. இன்னொரு மனசு தாய் வீட்டுக்கு போனா கூட விளக்குமாறு அடிவிலும் கல்யாணம் தான் கட்டி கொடுக்க முடியும், டைவர்ஸ் வாங்கிட்டு வந்தா அதுக்கெல்லாம் என்னால பார்க்க முடியாதுன்னு என் அம்மா வண்டி வண்டியா திட்டி கிழிச்சு தெருவுலயே நிப்பாட்டிருண்டி. அந்த கேவலத்துக்கு இவங்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு இப்படியே இருக்கிறது எவ்வளவோ தேவலைன்னு நினைச்சுதான் எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து போக வேண்டியது இருக்கு. எத்தனை நாளைக்கு தான் பொறுக்க போறனோ தெரியல போ. எல்லாம் நான் பெத்துவிட்ட 2 பிள்ளைங்களையும் கரை சேர்த்துணுங்கிற ஆசையில தான். அதற்குள்ளாகவே பிரின்சிபல் அவர்கள் அறையை கடந்து செல்லும் பொழுது புலம்பிக் கொண்டே உட்கார்ந்திருந்த அஞ்சலியை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே போகவும், அஞ்சலி ஜொல்லு பார்ட்டி, உன்னதான் ஓரக்கண்ணுல சைட் அடிச்சுட்டே போறாண்டி. இந்த கட்டையில போறவன் வேற சாகு போற நேரத்துல சைட் அடிச்சு அடிச்சு என்னடி பண்ணுவான் இவன்? அதாண்டி எனக்கும் தெரியல. இன்னொன்னு சொல்லவா, அந்த மோனிகாவுக்கும் இவருக்கும் அப்படி இப்படியாண்டி. சேச்சே, கண்ணால பார்க்காம யாரையும் அப்படிலாம் சொல்லக்கூடாது இல்லதா. அப்படியெல்லாம் பேசாதன, வாயில போட்டுக்கோ. ரொம்ப தான் போ. நானே 2 நாள் ஸ்டாஃப் ரூம்ல 2 பேரும் தனியா நின்று பேசிட்டு இருந்ததை பார்த்துருக்கேனே. பேசுனா என்ன தப்பா? இப்படியெல்லாம் அபத்தமா பேசாத. அவளும் நம்மள மாதிரி ஒரு பொண்ணு தானே, கொஞ்சம் அலட்டல் பேர் வழி. மற்றபடி நான் பார்த்த வரைக்கும் கூட அது நல்ல பொண்ணு தான். இப்படி ஓவரா நல்லவளா இருக்காது அஞ்சலி. அதனாலதான் உன் தலையில குடும்பமா மிளகாயே அரைக்கிறாங்க. கொஞ்சம் சூதானமா இல்லைன்னு வெயி, எல்லாத்தையுமா இழந்துட்டு நிக்க வேண்டியதாண்டி. தெரியுது. ஆனா இனி இழக்கிறதுக்கு என்னடி இருக்கு? நீதான் புலம்பிக்கிற. ஆனா உன் அழகு டெய்லி நம்ம பிரின்ஸி ரசிச்சுட்டு போறானே. போடி போக்கத்தவளே, நானே 2 குட்டி போட்ட எரும மாடு, என்னை பார்த்து என்னடி தேரப்போகுது? தேருதோ என்னவோ, இந்த ஸ்கூல்ல அழகான டீச்சரே இல்லைங்கிற மாதிரி உன்னையத்தான் அவன் பார்த்து பார்த்து வைக்கிறான். ஏய் வாய திறக்காதடி. இது என் புருஷன் ஜிஞ்சர் முஞ்சனுக்கு போச்சுன்னு வச்சுக்கவேன், இந்த வேலையை விட்டு நிக்க வச்சிருவாண்டி. நானே கெஞ்சி கூத்தாடி இந்த வேலையில வந்து சேர்ந்திருக்கேன். எனக்கு இருக்கிற ஒரே நிம்மதி இந்த ஸ்கூல் மட்டும்தான். ஏதோ 10 ரூபாய் ஆனாலும் கௌரவமா அந்த சம்பளத்தை வாங்கி எனக்கு தேவையான 1, 2 பொருளெல்லாம் வாங்கி எப்படியோ காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேள்விப்பட்டான்னு வச்சுக்க, மனுஷன் நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டான்னு அடுப்படியே கதின்னு போட்டுருவாண்டி. ஆனா ஒன்னுடி, சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் கூட விட மாட்டேங்கிறாங்க. இப்படி குட்டி போட்ட ஆண்டியா இருந்தாலும் விட மாட்டேங்கிறாங்க. வேலைக்கு வந்தா இவனுக்கு தொல்லை வேற தாங்கல. சரி, கொஞ்ச நேரம் இந்த மூஞ்சி புக்கு பக்கம் போகலான்னு பார்த்தா அங்க ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ இருக்கீங்களா, உங்க போட்டோ ரொம்ப அழகா இருக்கு, நீங்க ஆனா பெண்ணான்னு அவனுங்க வர்ணிக்கிற தொல்லை வேற தாங்க முடியல. எங்க தாண்டி நம்ம எல்லாம் போறது? நானும் இந்த பிரின்சிபலை பார்த்துக்கிட்டே தாண்டி இருக்கேன். இப்பெல்லாம் கொஞ்சம் ஓவராவே அத்துமீற மாதிரி இருக்கு அஞ்சலி. ஆமா, தனியா அவர் ரூமுக்குள்ள போகும்போதெல்லாம் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறாரு. அப்புறம் நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்க, வீட்டுல சேரெல்லாம் நல்லா பாத்துக்கிறாரா, ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க செய்யறேன்னு ஒரு மாதிரி ரெட்டார்த்தத்துல பேசுறாண்டி என்று அஞ்சலி வேறு சலித்து கொண்டாள். வீட்டுல கடந்தா மாமியார் ஒரு பக்கம், புருஷன் மறுபக்கம்னு மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி. சரி வேலைக்கு வரலானா கண்ட காவாளி நாய்களால பிரச்சனை. என்னதான் செய்யறது? பிரச்சனைக்கு தீர்வு தான் இல்லையா? புலம்பிக் கொண்டே வகுப்புக்கு சென்றாள் அஞ்சலி. அங்கே போனதுமே குழந்தைகளோடு குழந்தையாக மாறியே விட்டாள். அவள் நிம்மதி இது ஒன்றுதான். கொஞ்சமாய் மூச்சு விடுவது இங்கேதான். வீட்டில் அவளுக்கு வன்முறை நடக்கிறது என்று எல்லாம் அர்த்தம் கிடையாது. கணவனாக சத்யா சிறந்தவன்தான். ஆனால் இப்படித்தான் மனைவி இருக்க வேண்டுமென்று அவர்கள் போடும் சட்டத்திட்டங்களைத்தான் தாங்கிக் கொள்ளவே முடிவதில்லை. தான் குடும்பத்திற்காக தானே மாறிக்கொண்டால்தான் அது அன்பில் மாற்றம். குடும்ப பெண், இது உன் குடும்பம், இதற்கு நீதான் செய்ய வேண்டும், நீதான் செஞ்சாக வேண்டும் என்று திணிக்கப்படுவதும் வன்முறையில் ஒன்றுதானே.
தினம் தினம் பெண்ணுக்கு நடக்கும் இவ்வன்முறைக்கு தீர்வுதான் என்ன? தீர்வே இல்லை என்று கடந்து போவதுதானோ? அத்தியாயம் 3. மாலை பள்ளியை விட்டு வீட்டுக்கு போக வேண்டும் என்றதுமே வயிற்றில் புலியை கரைத்தது அஞ்சலிக்கு. கல்யாணமாகும் வரையும் அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள வேணும், சூர்யா ஜோதிகா மாதிரி வாழணும், அஜித் ஷாலினி மாதிரி ஒருத்தர் சுதந்திரமா அவங்கவங்க ஆசையை நிறைவேற்றிக்கணும் இப்படின்னு ஏகப்பட்ட ஆசை இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் இந்த கருமம் முடிச்சு போறவன் ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு லேட்டா வந்தா நிம்மதியா இருக்கலாமே, மாமியாக்கறி மைனி வீட்டுக்கு போனா மூச்சு விடலாமே, பிள்ளைங்க எங்க அம்மா வீட்டுக்கு போனா ஒரு நாள் முழுக்க சமைக்காம படுக்கையிலேயே படுத்து தூங்கலாமேன்னு ஆசையெல்லாம் குறுகி போச்சு. என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியலையே, ஐயையோ வீடு வேற பக்கத்துல வந்துருச்சே என்று அஞ்சலி புலம்பிக் கொண்டே வீட்டிற்குள் நுழையவும் வீட்டு வாசலில் புதிதாக கிடந்த செருப்பை கண்டு பல்லை நரநரவென்று கடித்தாள். சத்யனின் தங்கை காயத்ரி வந்துவிட்டாள். கட்டி கொடுத்தாச்சுல, அப்படியே போய் தொலைய வேண்டியதானே, மாசத்துல 2 நாள் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம உயிரை வேற வாங்குவா. என் தங்கச்சி நிலாவில இருந்து நேரடியா இங்கிட்டே வந்து இறங்கியிருக்கா, அவளுக்கு பார்த்து பொறுக்கி திங்கிறதுக்கு வாய்க்கு நல்லதையா வக்கனையா செஞ்சு கொடுன்னு சொல்ல வந்துருவானே. என்னமோ இவனுக்கு மட்டும்தான் தங்கச்சி இருக்கிற மாதிரியும் நாமெல்லாம் அனாதை பிள்ளைங்க மாதிரியும் ட்ரீட் பண்ணுங்க. என்னைக்காவது ஒரு நாள் மொத்தமா சோத்துல விஷத்தை வச்சு அத்தனை பேர் சோழியையும் முடிச்சுட்டு நேரா ஜெயில போய் உட்கார்ந்துக்குவேன். அங்கேயாவது வாரத்துல ஒரு நாள் மட்டன், புதன்கிழமை முட்டை, அப்பப்ப வேலை செஞ்சுட்டு காத்தோட்டமா வாழலாம் போல இருக்கு. ஐயோ எனக்கு மட்டும் புலம்புறதுக்கு டிசைனா வருதே, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வேலை செய்யலான்னு நினைச்சது குத்தமா கோபால், இவள் அனுப்பி விட்டுருக்க என்று புலம்பிக் கொண்டே அஞ்சலி உள்ளே போகவும், அடடே வாங்க, நீ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா காயு, மாப்பிள்ள நல்லா இருக்காங்களா? அவங்கெல்லாம் இருக்கிறது இருக்கட்டும், புது சிலையா நீ, பார்க்க அழகா இருக்கு. இல்ல காயு, இது பழசுதான், போன தீபாவளிக்கு உங்க அண்ணன் எடுத்து கொடுத்தது. ஓ அப்படியா, நான் பார்க்கவே இல்லை, எனக்கு எடுத்து தந்தது வேற டிம்மா இருந்துச்சா, உங்களுக்கு எடுத்தது நல்லா பளிச்சுன்னு இருக்கு. நீதான் அந்த சேலை எனக்கு வேணும்னு எடுத்துட்டு போன, ஒரே விலை ஒரே டிசைன் தான் காயு. அப்ப பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, 2 தடவை துவைச்ச பிறகு சாயம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த வாட்டி வரும்போது அந்த சேலையை கொண்டு வரேன், நீங்களே பாருங்க. சேச்சே அதெல்லாம் எதுக்கு, போகும்போது அண்ணன் கிட்ட கேட்டு வேற புடவையே வாங்கிட்டு போ. இதுக்குத்தானே இந்த கொணட்டல் எல்லாம் என்று அவளுக்கு தெரியாதா என்ன? இதான் என் அண்ணி என்று அஞ்சலியை நெட்டி முறித்த காயத்ரியோ, அங்க மாமியார் வீட்டுல தின்னு தின்னு நாக்கு செத்து போச்சு, அந்த பொம்பளைக்கு சுகர் பிரஷர் இருக்குல்ல அண்ணி, அது சமைக்கிறத வாயிலேயே வைக்க முடியல, வாய்க்கு ருசியா ஏதாவது பண்ணி தரீங்களா என்று அஞ்சலி கழுத்தை வந்து காயத்ரி கட்டி கொள்ளவும் சரி என்றுதான் தலையாட்ட வேண்டியது ஆகி போனது. புருஷனும் மாமியாரும் நேரடியாக சண்டைக்கு வருவார்கள் என்றால் இவளோ கொஞ்சி கொஞ்சி காரியத்தை சாதித்து விடுவாள். ஏதாவது இவள் பேசினாலே, அவ உன்கிட்ட எவ்வளவு அன்பா இருக்கா, ஏண்டி இப்படி பண்ற, உன்னை அண்ணி மாதிரியா நினைக்கிறா, கூட பிறந்தவ மாதிரி உன்னை அவ்வளோ பெரிய உயரமான இடத்துல வச்சிருக்கா, இப்படி அல்பத்தனமா 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் கணக்கு கேட்காத அஞ்சு என்று என்னவோ இவளை பேராசைக்காரி மாதிரி புருஷனாக்கி விடுவான். ஹாலில் அண்ணனும் தங்கையும் அரட்டை அடித்து சிரித்து சிரித்து பேசவும் அதோடு அவன் அம்மா வேறு கூட்டு சேர்ந்து கொள்ள அவர்கள் சிரிப்பு சத்தம் இவளுக்கு அப்படியே கந்தகத்தை எடுத்து தன் தலைவலியாக கொட்டியது போன்றிருந்தது. வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு காஃபி கூட பல்லுல படாம இவளுக்கு பரோட்டா செய்யணுமா பரோட்டா. ஏண்டா தீவெட்டி தலையா, உன் தங்கச்சிக்கு பரோட்டா திங்கணும்னு ஆசையா இருந்தா கடையில வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டியோ, நானே பெசையணுமோ? நீங்கெல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? புள்ள பெக்கிறதுக்கும் உனக்கு துணிமணியை துவைச்சு போடுறதுக்கும் தான் பொண்டாட்டினா, எதுக்குடா நீங்கெல்லாம் பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு வந்து வாழ்றீங்க? ஏதாவது ரோபோட் இருந்தா கூட்டிகிட்டு வந்து வச்சு வாழுங்கடா. அதுக்கு தான் மனசும் கிடையாது, உடம்புல சொரணையும் இருக்காது. நீங்க சொல்றது எல்லாத்துக்கும் ஆமா சாமியும் அப்படியே போடும். எங்களுக்கெல்லாம் வலிக்குதுடா எரும மட்டு பயலுகளா. அஞ்சு சாப்பாடு ரெடியா என்று சத்யாவின் குரல் வரவும், இதோ 5 நிமிஷம். என்னம்மா ரொம்ப வேலையா இருக்காமா, உங்களுக்கு ஏதாவது நான் செஞ்சு தரவா என்று அரும்பு மீசை முளைத்த மகன் விஷ்ணு அவளின் அருகே வந்து நிற்கவும் அஞ்சலிக்கு கண்ணீர் அரும்பியே விட்டது. என்ன வேண்டும் பெண்ணுக்கு? ஆறுதல், ஆறுதல், அது மட்டும்தான், அவ்வளவுதான் வேணும். இதை கேட்க புருஷன் வரமாட்டானா என்று ஏக்கம். புருஷனுக்கு நேரமில்லை, பிள்ளையாவது கேட்கிறதே. அழுகை கொட்டிவிட்டது. அம்மா அழாத என்று விஷ்ணு தாயின் கண்ணை துடைத்துவிட உதடு விடைக்க மகன் சட்டையிலேயே கண்ணீரை துடைத்தாள். பிரின்சிபலுக்கு என் மேல என்ன கோபமோ தெரியலடா, வேலை வாங்குறான், கால் முட்டியெல்லாம் வலிக்குது. சரி வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் படுத்துட்டு ராத்திரி சமையல் பண்ணலான்னு நினச்சி வந்தேன்டா. இந்த பாரு, இந்த பன்னிக்குட்டி கூட்டத்துக்கு சோறு தண்ணி செஞ்சு கொடுத்தே கால் வலி கூட கொஞ்சம் ஆகிருச்சு போல. ஏமா ஏமா இதெல்லாம் இழுத்து போட்டு செய்கிற? அப்பா கிட்ட கட்டன் ரைட்டா சொல்லிட வேண்டியது தானே? சொன்னா என்ன நடக்கும் சொல்லு? என் கூட இப்படித்தான் வாழணும், முடிஞ்சா வாழு, இல்லைன்னா உன் அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லுவான். நான் மட்டும் நான் எதையாவது செய்யலாம், உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னடா செய்வேன்? குடுமா, அந்த பரோட்டாவை நான் போட்டு எடுக்கிறேன். இல்லடா தீஞ்சு போச்சுன்னு வெயி, அதுக்கும் அந்த ஆளு ஆட்கள் முன்னாடி வச்சு நான் அவமானமா பேசுவான். தன் தாயை பரிதாபமாக பார்த்தான் விஷ்ணு. உனக்கு ஒன்னே ஒன்று தாண்டா சொல்றேன், அம்மா படுற கஷ்டத்தை பார்க்கறதானே?
உனக்கு வர்றவளையாவது மனுஷியா மதிக்க கத்துக்கடா. இவங்களெல்லாம் மாத்த முடியாது, திருத்தவும் முடியாது. ஆனா நான் பெத்த புள்ளைய திருத்துனா ஏதோ ஒரு புள்ள நல்லா வாழும். கண்டிப்பா பெண்களுக்கு மதிப்பு கொடுத்தா மட்டும் போதாதுடா, அவங்களுக்கு சுயமரியாதையையும் கொடுக்கணும். அம்மா, நான் வேணும்னா அப்பா கிட்ட பேசவா? என்னதடா பேச போற? அப்பனுக்கும் மகனுக்கும் இடையில பிரச்சனையை இழுத்து விடவா? ஏற்கனவே உன்னை கண்ணுல கண்டாலே அவருக்கு ஆக மாட்டேங்குது. அவர் என்னவோ கலெக்டர் ஆன மாதிரி 12ஆப்ல 2 தடவை ஃபெயில் ஆன மனுஷன். நான் ஜஸ்ட் பாஸ் ஆகி டீச்சர் ட்ரைனிங் போனாலு. எனக்கும் அவருக்கும் பிறந்த புள்ள என்ன ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரும்? இதோ இப்படித்தான் இந்த மாதிரி தையத்தக்கதான் போட்டுக்கிட்டு இருக்கோம் என்றதுமே விஷ்ணு சிரித்து விடவும், படவா, அதுக்காக படிக்காம இருக்காதடா. அம்மா சப்போர்ட் பண்றான்னு இதையே சாக்கா வச்சு படிக்காம சுத்தலான்னு நினைக்காத, புரியுதா? என்று மகனோடு பேசும் பொழுது வேலை பளு தெரியவே இல்லை. மகன் தாய்க்கு சப்போர்ட் என்றால் மகள் யாழி தகப்பனின் செல்லம். இவனை திட்டிக் இருக்கும் சத்யா மகள் அப்பா என்று கெஞ்சினால் போதும், என் சமத்து புள்ள என்று மடியில் போட்டுக்கொள்வான். பொண்டாட்டி ஆகாது, ஆனா பொண்டாட்டி ஜாடையில் இருக்கக்கூடிய மகள் என்றால் கொள்ளை பிரியம். வேலையெல்லாம் முடித்து அவர்கள் அரட்டை அடிப்பதை பார்த்து கொண்டே அஞ்சலி தன் அறைக்குள் போக நினைக்கவும், அஞ்சு எங்க போற? எல்லாரும் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்கல்ல, கொஞ்ச நேரம் நீயும் வந்து இங்க உட்கார்ந்து கதை பேசு என்ற புருஷனுக்கு, இல்லைங்க, நாளைக்கு காலையில வேலை இருக்கு. என்ன வேலை? எப்பவும் போல தானே. ஏன் நாங்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாம சும்மாவா இருக்கோம்? எப்பவும் பிஸியாவே இருக்கிற மாதிரி சீனை போடுற. 4 பாத்திரம் 4 பேருக்கு சமைக்கிறது, கொஞ்சம் துணிமணி, இதை துவைக்கிறதுக்கு என்னவோ இந்த வீட்டில் நாங்கள் ஒன்று வேலைக்காரி மாதிரி வச்சிருக்கிற மாதிரியே முகத்தை வைக்கிற. எல்லா பொம்பளையும் இதெல்லாம் செய்யறது தானே, என்னமோ நீ மட்டும்தான் செய்யற மாதிரி முகத்தை தூக்கிக்கிற என்று மங்களம் இசை பாடவும் சத்யா போனை பார்த்து கொண்டே, சரி அஞ்சு நீ போய் தூங்கு என்று விடவும், என்னடா இது, என் புருஷன் தூங்க சொல்லிட்டான், அதிசயமால இருக்கு, எந்த முனி அடிச்சதோ தெரியலையே, விட்டா போதுண்டா சாமி என்று அஞ்சலி அறைக்குள் ஓடிவிட்டாள். அப்பாடா, என் உலகத்துக்குள்ள வந்துட்டேன் என்றபடி போனை கையில் எடுத்தாள் அஞ்சலி. உடனே வேக வேகமாக கதைகள் உலகத்திற்குள் சென்றாள். ஐயோ, நேற்று ஹீரோயினுக்கு விஷத்தை வச்சு கொல்றதுக்கு ட்ரை பண்ணானே, என்னாச்சோ தெரியலையே என்று புலம்பிக் கொண்டே நேற்று விட்ட கதையின் அப்டேட்டை தேடிக்கொண்டிருந்தாள். வீட்டில் பஞ்சமில்லாத அளவிற்கு பணம் இருக்கிறது. 5 வருடங்களுக்கு முன்பு வேலையும் இல்லாமல் வீட்டில் மண்டை காயும் பொழுதுதான் கதைகள் படிக்க ஆரம்பித்தாள். என்னங்க, கொஞ்சம் கதை படிச்சா ரிலாக்ஸா இருக்கு. நீ என்ன கலெக்டர் ஆஃபீஸ்லயா வேலை பார்க்குற? உனக்கு டென்ஷன் ஆகிறதுக்கு? இல்லைங்க, சும்மாவே இருக்கிறதும் போர் அடிக்குது. கதை படிக்கிறதுக்கு அமேசானில் 200 ரூபாய் போட்டு தரீங்களா? காசு சம்பாதிக்கிறவனுக்கு தான் அதோட அருமை தெரியும், உனக்கு எங்க தெரிய போகுது? 200 ரூபாய் போட்டு கதையை படிக்கலினா ஆகாதோ என்று 200 ரூபாய்க்கு கணக்கு கேட்கும் கணவனிடம் அஞ்சலி அதற்கு பிறகு வாயையே திறக்கவில்லை. அவன் இருக்கும் பொழுது படித்தால், அதையே வச்சுக்கிட்டு வீட்டு வேலை ஒன்னையும் பாத்துறாத, என்னைக்காவது ஒரு நாள் அந்த போனை தூக்கி போட்டு உடைக்க போறேன் பாரு என்று அதற்குமே திட்டுவான். அவள் அம்பானியாக வேண்டும், அதானியாக வேண்டும் என்றெல்லாம் கேட்கவே இல்லை. நிம்மதியாக தூங்கி எனக்கு பிடித்தவற்றை தனக்கான நேரத்தை ஒரு அரை மணி நேரமாவது செலவழித்துக் கொள்ள பிச்சை கேட்கிறாள். அந்த பிச்சையை கூட கொடுக்க மனமில்லாதவர்களுக்கு பெயர்தான் கணவன்மார்கள். அவள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட அவர்கள்தான் சொல்வார்கள். இதற்கு சமூகம் வைத்த அழகிய பெயர் தாம்பத்தியம் என்ற புனித பந்தம். அவள் சிறிது நேரம் வாழ்கிறாள், சிரிக்கிறாள், தன்னை மறந்து ஒரு கற்பனை உலகத்தில் லயித்திருக்கிறாள் என்றால் அது இந்த கதைகளை படிக்கும் பொழுதுதான். குடும்பம் கொடுக்கும் மன அழுத்தத்திற்கு வழிமாறி போகாமல், இல்லை விபரீத முடிவுகள் எடுக்காமல், ஏதோ ஒன்றில் தன் மனதை கவனம் செலுத்தி சில பெண்கள் வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு இந்த கதை உலகமும் கற்பனை உலகமும் உறுதுணையாகவே இருக்கிறது என்பது மெய். போனை தேய்த்து கொண்டே வந்தவளுக்கு பொங்கல் குரூப் கண்ணில் பட்டுவிட்டது. வழக்கம் போல ஆன்டி ஹீரோ ரொமான்ஸ் ரைட்டருக்கு பொங்கலா? நான் படிக்க வந்து 6 வருஷம் ஆகுதுரா, ஆனா 6 வருஷமா சேம் பொங்கல். ஆன்டி ஹீரோ எழுதுனா தப்பு, ரொமான்ஸ் எழுதுனா தப்பு. அதுவே அவங்க சைடு ஆட்கள் எழுதுனா சரி, அவங்களுக்கு பிடிக்காத ரைட்டர் எழுதிட்டா தப்பு. என்னதான் நியாயமோ? இவங்க கதையெல்லாம் படிச்சுதான் நாமெல்லாம் கெட்டு போக போறோமா என்ன? நம்மளை சுத்தி இருக்கிற கேடுகிட்ட பயல்க வக்கர புத்தி நிறைஞ்ச உலகத்துல இப்படி இருந்துக்கிட்டு தப்பிச்சு வர்ற எங்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாதா என்ன? சின்ன நொல்லைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இவங்கெல்லாம் பொங்கல் வச்சு சொல்லி கொடுத்தாதான் எங்களுக்கு தெரியுமா என்ன? 7 கழுது வயசான எங்களுக்கு எதை படிக்கணும், எது எங்களுக்கு பிடிக்கும், எது எங்களுக்கு பிடிக்காது, எது எங்களுக்கு வேணும், அப்படியே எதெல்லாம் எங்களுக்கு வேண்டான்னு சொல்ல தெரியாதா என்ன? 1-2 பேர் சிங்கிளா கிடைச்சா இவளுக்கு கும்பலா வந்து கும்மிட்டு போயிட வேண்டியதுதான். என்னவோ வன்முறையை இவங்க தான் திணிக்கிற மாதிரி. உலகம் முழுக்க வன்முறை தாண்டா கொட்டி கிடக்குது. அவங்க கிட்ட எல்லாம் போய் பேச மாட்டாங்க. ஏன்னா அங்க நிக்கிறவன் எல்லாம் ஆண் வர்க்கம் இல்ல, பேசினா தூக்கி போட்டு வாயிலேயே மிதிச்சிருவாங்கன்னு தெரியும்ல. இவங்க வீரம் ஆவேசம் எல்லாம் இங்கிட்டு மட்டும்தான். ஐயோ, பிடிக்காத பொண்ணை தொடுற மாதிரி கட்டாயப்படுத்துற மாதிரி ஹீரோவை வச்சு எழுதுறாங்க. இவங்கெல்லாம் பெண்களா என்று பொறுப்பு துறப்பு குரூப் ஒரே கதறல். பொண்டாட்டியை எல்லா புருஷனும் உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டுத்தான் தொடுறானா?
பெரிய ஆன்டி ஹீரோ. என் புருஷன் கூட நான் வாழ்ற வாழ்க்கையே 2 நாள் என் வீட்டில் வந்து உட்காந்து ஓசியை தின்னுட்டு பார்த்துட்டு போடி. அப்போ தெரியும் இந்த ரைட்டர் எல்லாம் எழுதுகிற ஆன்டி ஹீரோ அம்மஞ்சலிக்கு கூட உதவ மாட்டான்னு. ஆன்டி ஹீரோவையே இந்த புருஷமார் கேட்டகரி தூக்கி சாப்பிட்ருவாங்கன்னு தெரியும். இதெல்லாம் அம்புட்டு பேருக்கும் தெரியும். தெரிஞ்சாலும் சும்மா இதுகளுக்கு நேரம் போக வேண்டாமா? வந்ததுக்கு ஏதாவது வத்தி வச்சுட்டு போனா தானே தின்ன சோறு செமிக்கும். ஏதோ குடும்பத்து பிரச்சனையில மண்டை உடஞ்சு போய் கொஞ்ச நேரம் நிம்மதியா இங்க வந்து கதை படிச்சிருக்கலாம்னு நினைச்சா பொறுக்காதே. 4 பொங்கலை வச்சு ஊத்தி முடினா தான் நிம்மதியா இருக்கும் போல. 4 டைப் பொங்கல், அதே 4 ஆட்கள் தான். அந்த பொங்கலையும் அதுங்க தான் வைக்குது. அந்த பொங்கலுக்கு கீழே 4 பேர் கூவு கூவுன்னு கூவுறாங்க. நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம ரைட்டர் எங்கன்னு தேடி பிடிச்சி கதையை படிப்போம் என்று அஞ்சலி வழக்கம் போல அத்தனை குரூப்பிலுமே வயிறெறிந்து போட்டிருக்கும் போஸ்டுகளை எல்லாம் பார்த்து சிரித்து விட்டாள். இடையில் விட்ட கதைகளை படிக்க ஆரம்பித்து விட்டாள். வஞ்சக குடோன் தான் உலகம். வஞ்சிக்க தெரிந்தவன் வாழ்கிறான், வஞ்சிக்க தெரியாதவன் வீழ்கிறான். அவ்வளவே. அத்தியாயம் 4. சத்யா, உன் தங்கச்சி உன்கிட்ட பேசணும்னு தான் மெனக்கிட்டு வந்திருக்கா போல இருக்கு. அரட்டை எல்லாம் முடித்துவிட்டு தூங்குவதற்கு ரெடியான சத்யாவின் அருகே தாயும் தங்கையும் அமர்ந்து கொண்டனர். உள்ளே என்னதான் போனில் பிஸியாக இருந்தாலும் அஞ்சலியின் காதில் இவர்களின் சிரிப்பு சத்தம் ஈயத்தை காய்ச்சி ஊத்தியது போன்றுதான் இருந்தது. கடவுளே, முடியல. என்ன அப்படி இப்படி லாலாலாலன்னு போடுதுங்க. தியாகி பட்டம் கொடுத்ததுமே இந்த மங்கூஸ் மண்டையனுக்கு முகமெல்லாம் பூரிச்சு போகுமே. இவளுக்கு சொல்லி குத்தம் இல்ல. இந்த 6 அடி வளர்ந்த காண்டாமிருகத்துக்கு யாரோ தியாகி நீ நல்லவன் வல்லவன்னு மண்டைக்குள்ள போட்டு புகுத்தி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்கிட்ட கேட்டு பாருடா வெங்காயம், உன்னை பத்தி வண்டி வண்டியா சொல்லுவேன். ஒரு சானிட்டரி பேட் எக்ஸ்ட்ரா வாங்கி தரக்கூட அந்த காலத்துல துணிதான் வச்சாங்க. காசு கரியா போகுது அப்படின்னு சொல்ற தற்குறி தானடா நீ அப்படின்னு கத்தி சொல்லுவேண்டா தற்குறி. பொண்டாட்டிய காலில் மிதிச்சு தங்கச்சி தாய தோல்ல சுமக்கிறதுக்கு பேரு தியாகி இல்லடா, நசுங்கி போன மூஞ்சி. இதுவும் துரோகம்தான் பக்கி. அச்சுச்சோ, ஐயோ, பேட் வேர்ட்ஸா வாயில வருதே. நோ நோ நோ, நம்மள இளம் தீவிரவாதியா மாத்திருங்க. இருங்க, கைப்புள்ள ஹெட்ஃபோனை எடுத்து காதல போட்டுடா. இதுக வெண்கல குரலை ஸ்டாப் பண்ணிரு. நமக்கு குடும்பம் குட்டி இருக்குடா தம்பி என்று அஞ்சலி தன்னைத்தானே தட்டிக்கொண்டு ஹெட்ஃபோனை எடுத்து காதில் நன்றாக அடைத்து கொண்டாள். அப்பாடா, என்ன ஒரு இன்பம். இந்த இம்சைக்கு குரலை கேட்டாலே குடல் குந்தானியெல்லாம் அவியுது எனக்கு. எனக்கு மட்டும்தான் இப்படியா, இல்ல எல்லாருக்கும் இப்படிதான் இருக்குமா குமரேசா? டிங் டிங் என்று தன் எழுத்தாளர் எப்பி டான் என்று விழவும், நமக்கு எதுக்கு அடுத்தவன் பிரச்சனை? நம்மாலே ஹீரோ என்ன பண்றான்னு பார்த்து ஹீரோவுக்கு முட்டு கொடுக்க போவோம் என்று கதையோடு ஐக்கியமாகிவிட்டாள். அண்ணே, உன்கிட்ட தான் பேச வந்திருக்கேன். காயத்ரி மெல்லமாக இழுத்து ஆரம்பித்தாள். என்ன காயு, ஏதாவது பிரச்சனையா? உடனே சஞ்சீவி மலையை தூக்கி பிடிச்சு நிக்கிற மாதிரி தங்கச்சிக்கு அரணா நிக்க ஓடியாச்சு. எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னா, உன்ன மாதிரி யாராவது தங்கச்சியை கல்யாணம் கட்டி கொடுக்க முடியுமா என்ன? என் மாமியார் மூச்சு பேச்சே இல்லாம கிடக்குதுன்னா அதுக்கு காரணம் நீ எனக்கு செஞ்ச சீர்சனத்து தானே. தங்கச்சி மாதிரியா நினைச்சு செஞ்ச? உன் வயிற்றுல பிறந்த பிள்ளைக்கு என்ன செய்வியோ அதை போலத்தானே என்ன செஞ்சு பாராட்டி சீராட்டி மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்ச. அப்ப ஏதாவது பிரச்சனை வந்துருமா என்ன? இல்ல நான் தான் கோழையா? நான் சத்யாவோட தங்கச்சி, என்னை யாராவது ஏதாவது பண்ணா விட்டுருவனா என்ன என்ற தங்கையின் பேச்சில் கர்வமாக புன்னகைத்தான் சத்யா. சில கணவன் ஜந்துக்களுக்கு ஒரு கெட்ட குணம் உண்டு. பொண்டாட்டி பேசுனா கசக்கும், அதுவே மத்தவன் பேசுனா இனிச்சு கிடக்கும். இவனுக்கும் அதே நோய்தான், அதுவும் முத்தி போன கேஸ் வேற. அவனை தூக்கி பேசும் தங்கையின் பேச்சில் ஆஹா ஓஹோ என்று உடல் வேறு புல்லரித்து விட்டது. வேற என்னடா ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, முதல்ல இதை உங்ககிட்ட தான் சொல்லணும்னு ஓடி வந்திருக்கேனா. ஓ, அப்படி என்ன விஷயம்? முழுகாம இருக்கேன்னா என்று காயு வெட்கப்பட்டு கொண்டே கூறவும், 5 வருடம் அதற்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பதற்கு காசு போனதும் இங்கிருந்துதான். அது வேறு விஷயம். அஞ்சலி ஏதாவது வாயை திறந்தால், எனக்கு புள்ள இல்லைன்னு குத்தி காட்டுறியா நீ என்று மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு அதை எல்லை பிரச்சனை போல வெடித்து போய் நிற்கும். அதனாலேயே அஞ்சலி இப்போதெல்லாம் நாளைக்கு என்ன குழம்பு வைக்கலாம், துவச்ச துணியை எப்ப காய போடலாம் என்கின்ற சிந்தனையோடு முடித்துக் கொள்வது. அஞ்சலி முதல் முறையாக பிள்ளை உண்டாகி இருக்கிறேன் என்று சொன்னது கூட இவனுக்கு இவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்திருக்குமா என்று தெரியாது. தன் தங்கையின் தாய்மையில் சிலிர்த்து விட்டான். நிஜமாவா? ஆமா, அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தான் சொல்லணும்னு ஓடி வந்திருக்கேன். எனக்கு அவர் புருஷன்தான், ஆனா நீ எனக்கு அப்பா மாதிரி, தெய்வத்துக்கு சமம். உன்கிட்ட சொன்னாதான் என் புள்ள நல்லபடியா இந்த உலகத்துல வந்து பிறக்கும். கடவுள் கிருபையால எல்லாம் நல்லபடியா நடக்கணும் காயத்ரி. கடவுள் போல அண்ணன் நீ இருக்கும்போது எனக்கு என்ன குறைவு வந்துட போகுது சொல்லு. உடனே புல்லரித்து போய் வாய் விட்டு சிரித்தான் சத்யா. அண்ணா, அப்புறம் ஒன்று சொல்லணும். என்ன காயு? எப்படி என் கல்யாணத்தை சிறப்பா நடத்தினியோ அதே மாதிரி என் வளகாப்பையும் சிறப்பா நடத்திடணும். ஒருத்தரும் ஒன்று சொல்லிடக்கூடாது. நீ செய்யற சீர்ல எங்க குடும்பமே மூக்கு மேல விரல் வைக்கணும். அவரோட தங்கச்சிக்கு தங்க வளையல் போட்டாங்களாம். நான் சொன்னேன், நான் புள்ள உண்டானா எனக்கு என் அண்ணன் வைர வளையல் போடுவாரு பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். அவர் தங்கச்சிக்கு 50,000 ரூபாய்க்கு பட்டு புடவையெல்லாம் எடுத்து கொடுத்தாங்களாம்.
எனக்கு நீ 1,00,000க்கு எடுத்து தர மாட்ட? எனக்கு நல்லா தெரியும், உனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி தானே, அதெல்லாம் சிறப்பா பண்ணிருவ. அப்புறம் வளகாப்புக்கு பெரிய மண்டபம் எடுத்து ஃப்ளவர் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணாங்களானா? வந்தவங்க எல்லாரும் வாயை பொளந்து பார்த்துட்டு போனாங்களாம். என்ன பெருசா பண்ணிருக்க போறாங்க? 1,00,000க்கு பண்ணியிருப்பாங்களா? எங்க அண்ணன் கல்யாண மண்டபம் முழுக்க ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணி இந்த ஊரிலேயே பெரிய மண்டபத்துல எனக்கு வளகாப்ப நடத்துவாருன்னு பெருமையா சொல்லிட்டு வந்திருக்கேன். அண்ணா அண்ணா அண்ணன் சமாதியாகி 10 நிமிடம் ஆகி போச்சு பக்கி. அப்புறம் குழந்தை உண்டாக்கிட்டேன். இனிமே அடிக்கடிலாம் செக்கப் அதுன்னு போகணும். அவர் பைக்கில் போனால் சரியா இருக்காது பாருண்ணா. 10 லட்சத்துக்கு குட்டியா கார் வாங்கினா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். என்கிட்ட ஒரு 4 லட்சம் ரூபாய் இருக்குண்ணா. நீ ஒரு 6 லட்சம் ரூபாயை கடனா தந்தினா போதும். நீ கஷ்டப்படுறத கண்ணால பார்க்கறேன்ல, எனக்கு நீ தந்தாத்தான் ஆகும்னு சொல்ல மாட்டேன். ஆனா கடனா தந்தினா வட்டியோட நான் திருப்பி தந்துடுறேனா? சத்யாவோ நெஞ்சை தடவி கொண்டான். ஏதோ இப்பொழுதுதான் அவளின் கல்யாணத்திற்கு வாங்கிய கடனை நாக்கு தள்ள தள்ள அடைத்திருக்கிறான். அதிலும் பாதி நகை அவன் மனைவி அஞ்சலியோடது. இன்னுமே அதை திருப்பவே இல்லை. சூப்பர் மார்க்கெட் வைப்பதற்காக வைத்த நகை முங்கிவிட்டது. இது அவன் மனைவிக்கே தெரியாது. தெரிந்தாலும் சமாளித்து விடலாம். பிச்சு புடுங்கி அஞ்சலியின் வீட்டில் 75 பவுன் நகை வாங்கி கொண்டு வந்தார்கள். அதில் இப்போது அவள் கழுத்தில் கிடக்கும் தாலியும் கையில் கிடக்கும் வளையல் மட்டும்தான் உபரி. மற்றதெல்லாமே அதற்காக இதற்காக என்று அடகு வைத்து சோழி முடித்தாயிற்று. கேட்டால் அவளுக்கு என்னப்பா, சூப்பர் மார்க்கெட் முதலாளியோட பொண்டாட்டி என்பார்கள். மாதம் மாதம் லாபமெல்லாம் எடுக்கத்தான் செய்கிறான். ஆனால் வந்த பணம் எங்கே செல்கிறது என்றுதான் தெரியவில்லை. அஞ்சலி கணக்கு கேட்டால், எல்லாம் உன் வயிற்றுல தான் கொட்ட வேண்டியது இருக்கு. உன் பிள்ளைகளுக்கு படிப்பு, 3 நேர சமையலுக்கு மளிகை சமா, இது போக வீட்டில் எப்போ பார்த்தாலும் டிவி ஓடுது, ஏசி ஓடுது, கரண்ட் பில்லு. வாரத்தில் 3 நாள் 3 பேரும் கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு ஆஸ்பத்திரிக்கு போறீங்க. ஆஸ்பத்திரி செலவு வேற. இப்படியே போட்டுக்கிட்டு இருந்தா மனுஷன் சம்பாதிக்கிறதுல என்ன மிச்சம் எடுக்க முடியும் என்றபடி இதற்குமே மனைவியை திட்ட அஞ்சலி கணக்கு கேட்பதையே விட்டுவிட்டாள். 10,000 ரூபாய் வந்தால் போதும். தங்கைக்கும் தாய்க்கும் மூக்கு வேர்த்துவிடும். அதில் 5,000 ரூபாயாவது ஆட்டையை போட்டுவிட்டு போனால்தான் நிம்மதியாக அவர்களுக்கு தூக்கமே வரும். கூட பிறந்த அண்ணனே ஆனாலும் திருமணம் செய்து அவனுக்கென்று ஒரு குடும்பம் வந்த பிறகு அவன் அடுத்தவன். அவனுக்கும் தேவை இருக்கும். அவனுக்கு போகத்தான் மீதி என்ற உணர்வு வரவில்லை என்றால் அவள் பெண்ணாக இருப்பதற்கே தகுதியற்றவள். பிடுங்கி கொண்டு போகும் பணம் செழிப்பை எப்படி கொண்டு வரும்? சாபத்தை தான் கொண்டு வரும். ஒரு பெண்ணின் கண்ணீரில் வயிறு நிறைக்க முடியுமா? அவள் பிள்ளை அழ உன் பிள்ளை சிரிக்குமோ? அண்ணே, என்னென்ன அளவுக்கு மீறி ஆசைப்பட்டனோ? தன் அண்ணனின் யோசனையான முகத்தை பார்த்து காயத்ரியோ நகத்தை கடித்து கொண்டே தன் தாயை பார்க்கவும், அட அவன் சம்பாதிக்கிறது யாருக்கு? அவன் புள்ளைக்கு போக உனக்கு தானடி. ஊரா விட்டு புள்ளைய ஊட்டி வளர்த்தான், தாம் புள்ள தானே வளரும்னு அவனுக்கு தெரியாதா என்ன? நீ என்ன அவன் சொத்தையா கேட்ட? இந்த வீடு, அவன் சூப்பர் மார்க்கெட் கட்டி வச்சிருக்கிற இடம் எல்லாம் நாம அப்பா சம்பாதிச்சது தானே. நீ என்ன அப்பா சம்பாதிச்சதுல பாதியா கேட்ட? இல்ல அம்மாவுக்கு மாசம் மாசம் கொடுக்க வேண்டிய பணத்தை எனக்கு தந்துருன்னு கேட்டியா? நீ எதுவும் கேட்க மாட்டியே. கல்யாணத்துக்கு கூட நீ வாயே திறக்கல. அவனே பார்த்தெல்லாம் செஞ்சான்ல. வளகாப்பு மட்டும் எப்படி விட்டுடுவான்? அது வந்துமா என்று சத்யா எதையோ பேசுவதற்கு வாயை திறக்கவும், ஐயா சாக போற வயசுல என் மகளோட வளகாப்ப கண் நிறைய பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கியா? இல்லம்மா, ஏற்கனவே அஞ்சலிக்கு இந்த மாசம் நகையை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னேன். அவளுக்கு இப்ப எதுக்கு நகை? இந்த குட்டி வீட்டுக்குள்ள நகையை திருப்பி வச்சா எவனாவது வந்து எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்ணுவா? அவளும் வேலைக்கு போயிட்டா. நானும் மாத்திரையை போட்டுட்டு காலையில என்ன மீறி தூங்கிடுறேன். திருட்டு சகவாசம் வேற அதிகமா இருக்கு. எதுக்கு இப்ப அவளுக்கு நகையை திருப்பணுமாமா? பேங்க்ல பத்திரமா இருந்தா ஆவாதாமா? அவன் மாமா பொண்ணு கல்யாணத்துக்கு ஊருக்கு போகணுமாமா. அதான் சொன்னா. இப்படி மொட்டை கழுத்தா போனா நல்லா இருக்காதான். எனக்கு ஒரு நெக்லஸாவது திருப்பி கொடுங்கன்னு 3 மாசமா கேட்டுக்கிட்டே இருக்காமா. ஒரு நெக்லஸ் மட்டுமாவது திருப்பி கொடுத்துடலாமேன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் கொஞ்சம் பணம் வச்சிருந்தேன். ஓ, பொண்டாட்டி அழுத்ததும் பணத்தை ரெடி பண்ணிட்ட? அப்படி இல்லை, நகை இல்லாம போனா எனக்கு மதிப்பு இருக்காதேம்மா, அதான் யோசிச்சேன். ஏற்கனவே நமக்கு எதிரில் வேற இன்னொரு சூப்பர் மார்க்கெட் வந்துருச்சு. வியாபாரம் பாதிக்கு பாதி பிரிஞ்சு போச்சு. ஏதோ தம் பிடிச்சுதான் நான் வியாபாரத்தையே நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுல வர லாபம் குடும்பத்தை நடத்தவே கஷ்டமா இருக்கு. பையன் 11வது படிக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள்ல அவனுக்கு படிப்பு செலவு வேற பார்க்கணும். பாப்பா சடங்காகிற நிலைமையில வேற இருக்கா. அவளுக்கு நகை நட்டு பண்ணணும். இது போக அவன் நகை அத்தனையுமே ஈடு வச்சிருக்கேன். அதுல கொஞ்சத்தையாவது திருப்பணுமா? அந்த நகை இருந்தா தானே நாளைக்கு உதவும் பாருங்க. என்னென்ன அப்போ நான் வேறையா? உன் குடும்பம், உன் புள்ள, உன் பொண்டாட்டின்னு யோசிக்கிற நீ எங்க அண்ணன் எனக்கு செய்வான்னு நம்பி வந்தனா அப்ப வேறையாகி போனனா என்று காயத்ரி அழுவது போன்று தன் அண்ணனை பார்க்கவும், சரி விடு, கஷ்டம் தேவை என்னைக்கு தான் ஆம்பளைக்கு இல்லாம இருந்திருக்கு. சரி காயத்ரி, ஏதாவது ரெடி பண்ண முடியுதான்னு பாக்குறேன். அப்படிலாம் சொல்லாதனே. நான் என் வீட்டுக்காரர்கிட்ட பெருசா வாங்கிட்டு வந்துருவேன்னு வாய் சாப்பிடாதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ ஒண்ணுமே இல்லாம போனா கிண்டல் அடிப்பாரண்ணே. சத்யா வேறு யோசனையாக தலையாட்டி விட்டு, பாக்குறேன். சத்யா தன் அறைக்குள் வந்து கதவை மூடிவிட்டான். என்னம்மா அண்ணன் ஒரு மாதிரி முழிக்குது? காசு தருமா இல்லையா?
நீ சொன்ன மாதிரியே பேசிட்டேம்மா. அட விடுடி, அவனுக்கு கொம்பு சீவி விட்டா தானா நமக்கு வேண்டியதை செய்ய போறான். அண்ணி ஏதாவது சொல்லுமோ? உன் அன்னிக்காரி வாயை திறந்தா வாய் மேலேயே மிதிச்சிட மாட்டான். 6 லட்சம் தரலைனாலும் அட்லீஸ்ட் 1 லட்சமாவது அவங்கிட்ட இருந்து கறந்து வாங்கி தரது ஏன் பொறுப்படி. நீ அந்த வீட்டுல கௌரவம் குறையாம இருக்கணும். கால் மேல கால் போட்டு உன் பாட்டுக்கு ஜம்முன்னு இருன. நாம அவங்கள விட ஒரு படி மேல இருந்தா தான் நமக்கு மரியாதை. அந்த மரியாதையை கெடுக்க நான் ஒரு நாள் விட மாட்டேன். அப்புறம் உன் புருஷன் சொல்றதுக்கெல்லாம் ஆமான் சாமி போட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டே இருக்காத. எதிர்த்து பேசு. இதோ அஞ்சலி கிடக்குறா பாரு, அந்த மாதிரி எல்லாம் கிணத்து தவளையே கிடந்துராத, புரியுதா? சரிம்மா. பின்ன நம்ம தலையில மிளகா அரைச்சு விட்டுருவாங்க. புருஷனை எந்த இடத்துல எப்படி பிடிக்கணும்னு கொஞ்சம் சூட்சுமா தெரிஞ்சு வச்சுக்க. விடுற மாதிரி விட்டு பிடிச்சிரு. குறிப்பா தாய்கிட்ட உட்காந்து பேச விட்டுறாத. அதெல்லாம் நீ சொல்ற மாதிரி தாமா. வீட்டுக்குள்ள வந்த உடனே ஏதாவது சொல்லி ரூமுக்குள்ள எடுத்துட்டு போயிருவேன். அந்த கிளவிக்கிட்ட உட்காந்து பேசவே விட மாட்டேன். 3 வேளை சாப்பாட்டு செலவுக்கு காசு தவிர வேற எதுவும் கொடுக்க விட மாட்டேன். அந்த சாப்பாட்டுக்கு கூட நீ ஏண்டி கொடுக்கணும்? அதான் அதோட மாப்பிள்ள பென்ஷன் ரூபா வருதுல, அதுல செய்ய வேண்டியதானே. சாப்பாட்டு பைசா மருத்துவ செலவுன்னு அம்மாடி எம்புட்டு காசு மருமகன் கையில இருந்து போகுதுல. என்னடி அறிவு கிட்ட வேலை பார்க்கற நீ? இல்லம்மா, ஒரு 4000 ரூபாய் தானே போகுதுன்னு நினைச்சனா. 4000 ரூபாய சீட்டு கட்டுனா 20 மாசத்துல உனக்கு 2 லட்சம் ரூபாய் வந்துரும்டி. ஓ, அதுவும் சரிதாம்மா. இனிமே அதுக்கும் எதையாவது சொல்லி காசை கொடுக்கறதே நிப்பாட்ட பாக்குறேன். அதை செய் முதல்ல. போய் நேரத்தோட தூங்கு. ஏசி போட்டுக்க. என்ன காலையில அண்ணன் சூப்பர் மார்க்கெட்ல போய் உனக்கு வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் வாங்கி கொண்டுட்டு போ. 1 மாசம் மளிகை செலவு மிச்சம் பாரு. ஆனா உன்னை போய் அண்ணன் நம்புது பாருமா. நான் என்னடி என்னவோ அவனுக்கு எதிரி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுல அவ ராணி மாதிரி இருக்கா. அவன் பிள்ளைங்க ராஜாக்க மாதிரி இருக்காங்க. நான் ஏதாவது அவங்களுக்கு கெடுதல் பண்ணியிருக்கனா? என் புள்ள சம்பாதிச்ச சம்பாத்தியத்துல கொஞ்சமா என் மகளுக்கும் எடுத்து கொடுக்குறேன், அவ்வளவுதானே. இத போய் என்னவோ பாவம் மாதிரி சொல்ற. உனக்கு வேண்டாமாப்ப? நான் எப்படி அப்படி சொல்லுவேன்? என் அண்ணன் சம்பாத்தியத்துல எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு போறேன். அண்ணி எத்தனை நாள் தான் இப்படி அமைதியா இருக்குன்னு வேற தெரியல. அண்ணி அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் உன் அண்ணன் கூட வாழுவா. வாயை திறக்கிற அன்னைக்கு பொட்டியை கட்டிக்கிட்டு போய் சேர வேண்டியதுதான் என்று சொல்லும் தன் தாயை பல்லை இழித்து கொண்டே பார்த்தாள் காயத்ரி. பெண்ணுக்கு பெண் எதிரியோ இல்லையோ, பெண்ணுக்கு பெண் தான் துரோகி. அத்தியாயம் 5. சத்யா தன் அறைக்கு போக அவன் மனைவி அஞ்சலி படுக்கையில் குட்டி வெளிச்சத்தில் உட்கார்ந்து போனை நோண்டி கொண்டிருந்தாள். அந்த அறை வழியாக இன்னொரு குட்டி அறை. அந்த அறையில் மகனும் மகளும் தனித்தனி படுக்கையில் தூங்கி கொண்டிருந்தார்கள். மணியை பார்த்தான். மணி 11. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அஞ்சு? போனில் கண்ணாக இருந்தாலும் அவள் கைகள் அருகில் கிடந்த லுங்கியை எடுத்து சத்யாவுக்கு நீட்ட அதை வாங்கி அணிந்து கொண்டே மனைவியை எரிச்சலாக பார்த்தான். அவள் மெலிதாக சிரித்து கொண்டே போனில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். உன்கிட்ட தான் கேட்டேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போன்ல? இல்லைங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல சாட் போயிட்டு இருக்கு, அதான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். என்னது ஸ்கூல் குரூப்பா? உன்னை அன்னைக்கே இந்த குரூப் எல்லாம் விட்டுட்டு வெளியே வான்னு சொல்லியிருக்கேன்ல. 7 கழுத வயசாகுது, இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்னு அங்கன உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்க. உன்னை பார்த்துதான் உன் பிள்ளைங்க வளரும். முதல்ல நீ ஒழுங்கா இருக்க பாரு அஞ்சு. இல்லைங்க, அன்னைக்கு நீங்க சொன்னது காலேஜ் குரூப். அன்னைக்கு நான் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன். இது ஸ்கூல் குரூப். எந்த குரூப்பா இருந்தாலும் என்ன, இந்த வயசுல உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு? காலையில முடிச்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் குடும்பம் வேலைன்னு 1000 வேலை உனக்கு இருக்கு. இதுல இது என்ன தேவையில்லாத வேலை? அவள்க வீட்டு விஷயத்த இங்க பேசுறது, இங்க உள்ள விஷயத்த வெளியே சொல்றது, இதெல்லாம் நமக்கு தேவையா? என்னமோ தீவிரவாதி கும்பல் கூட உட்காந்து நாட்டை கெடுக்கிறதுக்கு திட்டம் போட்ட மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான் படவா. இவன் மட்டும் வருஷத்துல 2 தடவை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே டூரு, ஸ்கூல் குரூப் கூட ஒரு டூருன்னு போறாரு. நாம அட்லீஸ்ட் அவங்க கூட எல்லாம் பேசத்தானே செய்யறோம். அதுக்கு கூட 1008 ரெஸ்ட்ரிக்ஷனா? மனதிற்குள் அஞ்சலிக்கு குமைந்தது. இதை பற்றி பேசினால் விடியற் காலை வரைக்கும் லெக்சர் எடுப்பான். என்னவோ இவர்களுக்கு இருக்கும் நட்பெல்லாம் உயிரை கொடுப்பவர்கள் மாதிரியும், பெண்களுக்கு இருக்கும் நட்புகள் எல்லாம் கெடுத்து விடுவதற்கே வந்து சேர்வது போலவும் பேசி தொலைப்பான். எதற்கு தேவையில்லாத வேலை என்று அஞ்சலி போனை சார்ஜ் போட்டுவிட்டு படுக்கையில் படுத்தவள் பிள்ளைகள் அறையை போய் வெளித்தாழ்பால் போடும் கணவனை பல்லை நரநரத்து பார்த்தாள். அஞ்சு, இதுக்கு மட்டும் அஞ்சு, இவனை எட்டி மாரளிய மிதிங்க மன்னா. பெண்ணுக்கு சம உரிமை, பெண் என்றால் தெய்வம் என்று பேசும் நாட்டின் நிலை என்னவோ சில வீடுகளில் இன்னுமே இதுதான். நாளைக்கு வச்சு போமாங்க. தன் இடையில் கால் போடும் புருஷனை சலித்து கொண்டே பார்த்தாள். நாள் முழுக்க நாண்டுகிட்டு நிற்க வேண்டியது, ராத்திரி வந்து காலை போட்டா எங்கிருந்து ஆசை வர? 4 மிதி 7 கடி அலற அலற சாட்டையடி கொடுக்கத்தான் ஆசை வரும். அவனை பொறுத்தவரை சமைப்பது துவைப்பது போல பெண்ணின் வேலையில் ஒன்று படுப்பது. அதுவும் அவன் ஆசைப்படும் அன்று அவள் வர வேண்டும். இவளுக்கு ஆசை வந்து கையை கூட போட முடியாது. எப்ப பார்த்தாலும் புருஷனை இடிச்சுக்கிட்டே இருக்கணுமா? 2 புள்ள பெத்தவளுக்கு இன்னும் அழுக்கலியா என்று ஒரு நாள் வல்லென்று விழுந்து விட்டான். அதோடு ஆசையெல்லாம் புறமுதுகு காட்டி ஓடிவிட்டது. உங்களுக்கு மட்டும் இப்ப ஆசை வருதா என்று இவளும் ஒரு நாள் சத்யா நெருங்கும் போது கேட்டுவிடவும், நாம்பளடி 10 பேர் கூட காசு கொடுத்து போக தெரியாமில்ல,
குடும்பமானம் போயிருன்னு தான் ஒழுக்கமா இருக்கேன். உன்னை தொடுறேன். ஆள் இல்லாமலையோ இல்ல உன் அழகுல மயங்கியோ உன் மேல விழல. இப்படி அவன் பேச்சு எப்போதாவது தான் வலிக்க வைக்கும். இப்போதெல்லாம் அவன் என்ன பேசினாலும் வலிக்க மட்டுமே வைக்கிறது. நானும் 10 பேர் கூட போகவா? நான் கூப்பிட்டா வரமாட்டானா என்று கேட்பதற்கு வாய் வரை வந்தது. எப்போது இந்த வார்த்தையை சொன்னானோ அப்போதே அவன் மீது இருந்த நம்பிக்கை, மரியாதை அனைத்துமே தரையோடு தரையாக போனது. சூப்பர் மார்க்கெட்டுக்கு பேங்க் மேனேஜர் ஒய்ஃப் வருவாங்க. வயசு 50 ஆகுதான். சிக்குன்னு 20 வயசு பொண்ணு மாதிரியே இருக்காங்க. கிழவியெல்லாம் சைட் அடிச்சுக்கிட்டு மானக்கிட்டவன் அதை வேற வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். தன் உதட்டில் அவன் தந்த மிட்டாய்க்கு வேண்டா வெறுப்பாகவே வேலை நடந்தது. புருஷன் நுனிவிரல் தொட்டதுமே சிலிர்த்து விட்டாள். உதட்டை கடித்து விட்டாள். நாவலெல்லாம் படிக்கிறேன். அவன் இவளோட குட்டி இடுப்பை பார்த்த உடனே அப்படியே டெம்ப்ட் ஆயிடுறான். அவனுடைய ஓரக்கண்ணை பார்த்த உடனே அப்படியே அவன் மேல காதல தொபுக்கடீர்னு விழுந்துட்டா. நடக்கும்போது 7 தடவை காலு வலிக்கு ஹீரோ மேல விழுந்து அத்தனை தடவையும் ஹீரோ மேலதான் மேடம் விழுவாங்க. உடனே ஹீரோ வேலை வெட்டியே இல்லாம வந்து இவளை அடுப்பை பிடிச்சு இடுப்பை பிடிச்சு தூக்குவான். ஹீரோ கைப்பட்ட உடனே ஹீரோயின் நிலைமை பூத்துரும். அதென்ன பூவாடா பூக்க? பிளடி பிக்கிள்ஸ்! எப்படியெல்லாம் தாய் குளத்தை ஏமாத்தி விட்டாங்க. இதெல்லாம் பார்த்துப்புட்டு இப்படித்தான் வாழ்க்கை இருக்குமோன்னு நினைச்சிடாதீங்க. யாரும் அப்படியே குடும்ப வாழ்க்கைக்குள்ள வந்துடாதீங்க மக்கா. என்னடி சுதியே இல்ல? சத்யா குரல் கொடுக்கவும் இவன் வேற என்று எரிச்சல் வந்து சேவை செய்தாள். அங்க சொன்னது போல ஒரு மண்ணும் நடக்காது. நம்ம அம்மனமாவே நின்னாலும் அவனுக்கு நம்ம மேல ஆசை வராது. அதே போல அவன் மொட்டை முழுக்குன்னு நின்னாலும் ரசிக்க தோணாது. கட்டி பிடிச்சி உருண்டாலும் நாளைக்கு காலையில இட்லி வைக்கவா இல்ல தோசை போடவா, சட்னி வைக்கவா, சாம்பார் வைக்கவாங்கிற யோசனை தான் மூளை முழுக்க இருக்கும். அதே மாதிரி அவனுக்கு உடம்பு குறுகுறுப்பு அடக்கணுமா, போய் கொரட்டை விட்டு தூங்கணுமான்னு இதுவும் ஒரு ஜாப் தான். ஸோ அவன் தொட்டா சினிங்கி நான் உதட்ட கடிச்சு இந்த வார்த்தையை எல்லாம் பார்த்து ஏமாந்து கல்யாணத்தை கட்டிக்கிட்டு என்ன மாதிரி அவஸ்தைப்படாதீங்கடா, அவ்வளோதான் சொல்லுவேன். அஞ்சு, சொல்லுங்க. 36 வயசுலயே உனக்கு இடுப்பு முழுக்க டயரா கிடக்கு. குறைச்சி தின்னா இப்படி கிளவி மாதிரி ஆக மாட்டீல. ஏதாவது சொன்னா நான் உனக்கு குறை சொல்ற மாதிரியே நினைச்சு கண்ணீர் மட்டும் வந்துடும். படுக்கையில் அஞ்சுவின் ஆடையை துகிலிருத்து கொண்டே கணவன் அவளை குறை பேசி கொண்டிருக்க அஞ்சலியோ செத்த பிணம் போல கிடப்பது அவள் முறையாகி போனது. சபையில் துகிலிருத்ததினால்தான் ஒரு போரே மூண்டது. ஆனால் மஞ்சத்தில் தினம் தினம் தாலி கட்டிவிட்டு துகிலுரிக்கும் இந்த பந்தத்திற்கு பெயர் புனித பந்தமாம். காசு கொடுத்துவிட்டு போவது விபச்சாரி இல்லம், காசு கொடுக்காமலேயே போவது தன்னில்லம். அவ்வளவுதான் வித்தியாசம். அங்கேயும் இச்சை தீர்த்து வைக்கப்படுகிறது, இங்கேயும் அதே இச்சைதான் தீர்கிறது. பெண்ணின் மனம் எங்குதான் மதிக்கப்படும்? எல்லா குடும்பங்களும் இந்த வகையில் சேருமா என்றால் சத்தியமாக இல்லை. ஆனால் இப்படியும் குடும்பங்கள் இன்னுமே அழியாமல் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. 50% பெண்கள் இந்த இழி நிலையில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறுக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. எப்ப முடிச்சு தொலைவான்? தூக்கத்துக்கு வேற கண்ணு சொக்குதே என்று இவள் கிடக்க, பாத்தியா இத்தனை வயசுலயும் என் பர்ஃபார்மன்ஸ் உனக்கு கண்ணை சொக்க வைக்குது என்ற புருஷனின் பேச்சில் சிரிப்பு வந்துவிடவும், என்னடி எதுக்கு சிரிக்கிற? சும்மா. என்னன்னு கேட்டேன். அவள் கழுத்தில் முகத்தை புதைத்த கணவனை வெறுக்க தெரிந்தால்தான் இன்று விவாகரத்து பண்ணி 10 வருடம் ஆகியிருக்குமே. அவளுக்கு முழுதாக வெறுக்க முடியவில்லை, இவனுக்கு முழுதாக நேசிக்க தெரியவில்லை. என்னங்க? சொல்லு. லதா இருக்கால, அவளுக்கு என்ன இப்ப? எதுக்கு அவளை பத்தி பேசுற? இல்லைங்க, இந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் பேசிட்டு அப்புறமா சேர்ந்திருந்தா ரொம்ப நேரம் ஹாப்பியா இருக்கலாமா. சை, அவெல்லாம் பொம்பளையா? இது என்ன பேச்சு அஞ்சு? ஏன் உனக்கு நான் பண்றது போதலையா? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லலைங்க, உங்களுக்கு பிடிக்குமோன்னு சும்மா கேட்டேன். எனக்கு இது போதும் என்று தன் ஆசையை தீர்த்து தள்ளிப்படுத்த கணவனை பெருமூச்சு விட்டு பார்த்தாள். திருமணம் முடிந்த புதிதில் சிலிர்த்து அடங்கியது. அதற்கு பிறகு தாம்பத்தியம் எல்லாம் அவளை கூச செய்தது கூட இல்லை. அவளுக்கும் ஆசை உண்டுதான். கணவன் கொஞ்சி தடவி ஹீரோக்கள் போல காமம் பேசி காதல் பேசி கலைவி செய்ய. இதை பற்றி பேசினால் இலவச வேசி பட்டம் கொடுத்து விட்டால் எம்மாடியோ, பயந்து பயந்தே இளமை போயே போச்சு. தன்னருகே வந்து படுத்த கணவனை நோக்கி திரும்பி படுத்தாள் அஞ்சலி. என்னங்க? என்ன? சுள்ளென பதில் வந்தது. தேவை முடிஞ்சு போச்சுல, நார்மல் மொடுக்கு போயிட்டான். இல்ல, அடுத்த வாரம் எங்க அத்தை மக கல்யாணத்துக்கு போகணும், நகை வேணும்னு சொன்னனே, பணம் ஏதாவது கிடைச்சதா? நகையை திருப்பிடலாமா? எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம், அது வேணும் இது வேணும், பிள்ளைங்களுக்கு இது வேணும்னு உள்ள வரவன நச்சரிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பியா அஞ்சு? மனுஷன் நிம்மதியா இருக்கிறதுக்கு தான் வீட்டுக்கே வருவான். வீட்டுல நிம்மதி இல்லைனா இனி கல்லறையில தான் போய் படுக்கணும். ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? அன்னைக்கு சொல்லும் போது ஏதாவது செஞ்சு திருப்பி தரேன்னு சொன்னீங்கல்ல, அதான் தெரியாம கேட்டுட்டேன். அதுக்கு ஏன் இப்படியெல்லாம் வார்த்தை பேசுறீங்க? பின்ன இப்படித்தான் பேசுவாங்க. பொண்டாட்டினா அனுசரணையா நம்ம மனநிலைமை தெரிஞ்சு நடந்துக்கணும். காசு இருந்தா திருப்பி தர மாட்டேனா? இல்லைங்க, 1 லட்சம் ரூபாய் காசு இருக்குன்னு நேற்று அத்தை கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதான். அப்ப நானும் அம்மாவும் பேசுறத ஒட்டு கேட்டிருக்க? ஐயோ இல்லைங்க, நான் அப்ப கிச்சன்ல நின்றுக்கிட்டு இருந்தேனா, அதனால கேட்டது.
1,00,000 வச்சிருந்தா அப்படியே தூக்கி உனக்கு கொட்டிடணுமா? இல்ல மகாராணி நகை போடாம தான் கல்யாண வீட்டுக்கெல்லாம் போக மாட்டீங்களா? முட்டை போடுற கோழிக்கு தான் வழி தெரியும். சும்மா அவன் பணத்துல உட்கார்ந்து திங்கிற உனக்கு அதோட அருமையெல்லாம் தெரியாது. தொணக்காம படுத்து தூங்கு என்று விட்டு சத்யா அவளுக்கு முதுகை காட்டி படுத்து கொண்டான். இவளுக்கு இப்படி அவமானப்படுவதெல்லாம் சகஜம்தான். ஆனால் ஒவ்வொரு நேரமுமே அவன் அவமானப்படுத்தும் பொழுது என்னடா வாழ்க்கை இது என்று தோன்றும் விரக்தி மனநிலைமைதான் விரட்ட வழியில்லை. சில நேரம் இவன் பேசும் பேச்சுக்கெல்லாம் செத்து தொலைச்சிடலாமா என்று கூட தோன்றும். ஆனால் இவள் செத்துவிட்டால் அவன் புது மாப்பிள்ளையாகி விடுவான். பெற்றுவிட்ட பிள்ளைகள் இரண்டுமே நிர்கதியாக நின்றுவிடுமே என்கின்ற பயம்தான் அவள் உயிரை பிடித்து வைத்துக் கொண்டு இருப்பதற்கு காரணமே. அவன் போனில் கிங் கிங் என்று மெசேஜ் டோன் வரவும் கண்ணை மூடி தூங்குவதற்கு ரெடியான சத்யா கையை அலையவிட்டு தன் போனை எடுத்தான். அவன் நண்பர்கள் குரூப்பிலிருந்து சேட்டிங் நடந்தது. இவன் அதற்கு ஒரு வாய்ஸ் நோட்டை அனுப்ப, அவர்கள் ஒரு வாய்ஸ் நோட்டை அனுப்ப என்று அரட்டை 1 மணி வரை போனது. எங்கே தூங்க? கண்டதையும் நினைத்து கொண்டே கிடந்த அஞ்சலிக்கு என் வாழ்க்கை இப்படியே போயிருமா என்ற பயம்தான் எப்போதும் போல இன்றும் தோன்றியது. சரி பாதி, ஈருடல் ஓர் உயிர்தான் கணவன் மனைவி வாழ்க்கை என்றார்கள். அவள் மனதில் உள்ள எதையுமே அவனிடம் மனம் விட்டு பேச முடியாது. பேசினாலும் கேட்க மாட்டான். அவன் என்ன செய்கிறான், செய்ய போகிறான், இவளிடம் சொல்லவே மாட்டான் அதை. இதற்கு பெயர்தான் சரிபாதி திருமண வாழ்க்கையா? எதுவுமே சரியாக இல்லாத வாழ்க்கைக்கு உலகம் வைத்திருக்கும் பெயர் தாம்பத்திய பந்தம். எல்லாவற்றுக்கும் காலாவதி உண்டு. இதுக்கும் காலாவதி ஆப்ஷனை வச்சு பாருங்கடா. அம்புட்டு பேரும் பிச்சுக்கிட்டு ஓடிடுவானுங்க. இல்ல பொண்ணுங்களுக்கு தனி நடுன்னு ஒரு நாட்டை உருவாக்கி பாருங்க. நகை நட்டை வித்தாவது கப்பல் ஏறிடுவாங்க. அவளின் குமுறல் சிரிக்க வைத்தாலும் இதுவே நிதர்சனம். தொடரும். இதனுடைய அடுத்தடுத்த அத்தியாயங்கள் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. தினம் தினம் விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.